Okay. Good morning to all. Right. Voice audible இருக்குங்களா? Online students. Yes. So, GS paper 3, internal security. So, already நம்மளோட டெஸ்ட் சீரியஸ்ல லாஸ்டா எழுதின டெஸ்ட்டே நம்ம ஹோல் சிலபஸும் டெஸ்ட் போர்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த செஷனில் we discussed every topic and how to approach questions. But in the session is going to be the revise and I will add some current affairs. Every line la last ஒரு 3 to 4 monthல what are the reason trends. Again நமக்கு டெஸ்ட் இருக்குங்களா வர கம்மிங் டெஸ்ட். ஸோ அதுக்கு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி we are going to discuss. Right, online students. So hopefully இயர் லாங் டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆல்மோஸ்ட் நியர் டு த ரிவிஷன் அதெல்லாம் வந்திருக்கும். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஈக்குவலாக நம்ம அதில் ரீட் பண்ணியிருப்போம். ஸோ ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஈக்குவலாக கொஷின்ஸ் ஃப்ரம் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதில் இன்டர்னல் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மார்க்ஸ் யூபிஎஸ்சியில் 4 கொஷின்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கொஷினோட நேச்சர் 2 ஆஸ்பெக்ட்ஸ், ஸ்டாட்டிக் ஆஸ் வெல் அஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஒரே ஒரு சிலபஸில் கொடுத்துக்கிற டாபிக் தான். பட் அந்த பர்டிகுலர் இயரில் கொஷின்ஸ் எதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா பேஸ்ட் ஆன் த கரண்ட். அந்த ரீசன்ட் டேஸில் அந்த 3 to 4 month ஆஃப் மெயின்ஸ் அந்த டைமில் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததோ கொஷின்ஸ் அது வரைக்கும் இருக்கு. அப்போ அந்த என்ன ஆகுன்னா வி நீட் டு அப்டேட் எவ்ரி லைன் ஆஃப் த சிலபஸோட ஸ்டார்டிங். இப்போ நக்சலிசம்னா என்னன்னு இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இல்லை. அதை தெரிஞ்சு அதை ஒரு சைக்கிள் டெஸ்ட் எழுதிட்டோம். அடுத்து எழுதக்கூடியதில் அதில் ரீசன் அப்டேட் என்ன நடந்திருக்கு, இல்லை அதில் ஏதாவது நியூ ஏரியாஸ் வந்து எமர்ஜ் ஆகுதா, ஒரு த்ரெட் ஃபேக்டர்ஸ்னு வரும்போது அது கம்ப்ளீட்டாக நம்ம எலிமினேட் பண்ணுறோம், வேற ஃபார்மில் அது எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கிற அந்த வேல்யூ அடிஷன் தான் இந்த செஷன் பொறுத்த வரைக்கும். ரைட், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த டாபிக்ஸ் ஒன் பை ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்னல் செக்யூரிட்டியோடைய சிலபஸ்ல நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்னா தெரியும், நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ சில சிலபஸ் லைன் நம்ம பார்த்தோன்னே டைரக்டா அந்த டாபிக்கை புரிஞ்சுக்க முடியும், நம்மளால ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிட முடியும். வென் கம்ஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி தேர் வில் பி டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இதை நம்ம லாஸ்ட் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரீமிசம், ஸ்டேட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், ரேடிகலைசேஷன், புரியுங்களா, ஃபண்டமெண்டலிசம். இந்த மாதிரி ஒரு சிலபஸை கொடுத்துக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு நாலேஜ் தேவைப்படுது. புரியுங்களா அந்த பாயிண்ட்? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நேச்சர் இருக்கும். சம் சப்ஜெக்ட் the syllabus line given in the official syllabus of the UPSC directly we can decode and understand that. But when comes to this internal security portion there will be some technical. ஏன்னா அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்து நம்ம டே டு டேல பெருசா யூஸ் பண்ணுற டேர்மாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வி ஃபைண்ட் அவுட் த டேர்ம்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கிவன் லிஸ்ட் அவுட்டட் வேரியஸ் சைபர் செக்யூரிட்டி டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணோம். சரிங்களா, வேரியஸ் சைபர் த்ரெட்ஸை பற்றிலாம் இருந்துச்சு. பட் திஸ் ஐடியா இஸ் ரியர்லி 50+ டேர்ம்ஸ் என்னவோ அந்த டேர்ம்ஸை வந்து ஒரு டிக்ஷனரி மீனிங் க்ளோசரி ஃபார்மேட்டில் வந்து வி ஆர் கிவன். சரிங்களா. ஸோ தட் ஆல்சோ ஐ வில் ஷேர் இட் இன் த குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா எனக்கு இந்த ஒரு 50+ டேர்ம்ஸை கொஞ்சம் ஃபெமிலரைஸ் பண்ணிட்டோம். மெயின்ஸ் டைமில் டெய்லி ஒரு 10 டேர்ம்ஸ் வந்து படிக்கும். மோஸ்ட்டாக நம்ம கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். பட் அதுக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு சிலபஸை புரிஞ்சுக்கிறதும் ஈஸி, கொஷின் கேட்கும்போது ஈஸி. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த டேர்ம்ஸ், பேசிக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேடிகலைசேஷன். அப்போ ரேடிகலைசேஷன் நமக்கு தெரியும், the process by which to support terrorism and extremism, in some case the participant terrorists. The process radicalization different from every individual and also extend period, very short period இருந்து லாங் பீரியட் வரைக்கும். அப்போ இட் இஸ் அ கன்வர்ஷன் நம்ம சொன்னோம், ரேடிகலைசேஷன். அதே மாதிரி ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக். இப்போ ஒருவேளை எனக்கு கொஸ்டின் பேப்பரில் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ எம் நாட் அவேர் அபவுட் த டேர்ம், அந்த கொஸ்டினை நமக்கு
ப்ரொசீட் பண்றதே டிஃபிகல்ட் ஆகுமா? அதை ஃபில் பண்றதா இந்த ஐடியா. ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்? இந்த டேர்ம்ஸ் பத்தி நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு தென் வில் கோ ஃபார் தட். இதை நம்ம நீங்களாவே படிச்சிட முடியும். இதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஹவு யூ கேன் எஃபெக்டிவ்லி யூஸ் திஸ் மெட்டீரியல். சார் இது வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஃபார்மேட்ல இல்லையே, நான் இதை எப்படி எழுத போறேன்னா, நான் எதுக்காக இதை கொடுத்துருக்கேன்னா டு ஃபில் த கேப். ஸோ இந்த தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் ஆர் வெரி எசென்ஷியல் when one aspirant to study about the internal security syllabus. படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ்ல எனக்கு கிளாரிட்டி இருந்தா செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ், இந்த த்ரெட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கண்ட்ரி அதனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஐடியா பிகைன் தட். இட் இஸ் நாட் ஃபார் அப்ப ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் என்னங்க? இட் இஸ் a military action taken to neutralize a perceived imminent threat from an adversary before the threat can be realized. அதுக்கு பேர் தான் ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக். நம்ம சொல்ற ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு ஈஸியாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும்னா நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணுறது, பேசுறதுக்கு முன்னாடி ரீசர்ச் பண்ணும். அதே மாதிரி பாருங்க, ப்ரீ எம்டிவ் ஸ்ட்ரைக் நம்மளோட அட்வர்சரிஸ் ஒரு த்ரெட்டை ரியலைஸ் பண்ணி அது ஆக்ஷன்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னங்க? ப்ரீ எம்டிவ் ஸ்ட்ரைக். புரிஞ்சுக்க முடியுங்களா? ஏன்னா அதை பாருங்க, ஈஸியாக உங்களுக்கு அந்த ப்ரீங்கிற வேர்டு வரும்போதே நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. என்னது? ஓகே, சம்திங் இட் இஸ் ஹேப்பனிங் ஏர்லியர். அட்வர்சரி அப்போ சில நேரத்தில் அட்வர்சரினா இந்த த்ரெட். பாகிஸ்தான் இஸ் அன் த்ரெட் வர்ஸ். பாகிஸ்தான் இஸ் அன் அட்வர்சரி கண்டிட்டுவனா எஸ். அதை தான் இந்த இடத்துல ப்ரீ. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. இது அப்படியே மலப்படம் பண்ணணும் கூட கிடையாது, மீனிங் வர்ற மாதிரி நீங்க எழுதுனா போதும். இப்போ இட் இஸ் அ மிலிட்ரி ஆக்ஷன். The idea is to strike first to prevent an attack believed to be imminent or inevitable. 2016 India conducted a surgical strike line of control response to imminent militant. Yes, Operation Magdut, சியாச்சின் கிளேஷியர் கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக். புரிஞ்சுங்களா? இது இப்போ இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணும்போது என்னோட ஆன்சரும் வேல்யூ அடிஷன் ஆகும். நான் ஜென்ரலாக எழுத மாட்டேன். இப்போ சில இடத்துல பேப்பர்ஸ் போன டெஸ்ட் ஐஎஸ் எழுதினதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, சார் எனக்கு ஜென்ரலாக எழுதியிருக்கீங்கன்னு எழுதியிருந்தாங்க கமெண்ட்ஸு, நீட் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் நம்ம நிறைய கமெண்ட் பார்த்துருப்போம். அப்போ அது என்னன்னா, நம்மளால ஆன்சரை எழுத முடியும், பட் நமக்கு தெரிஞ்ச காமனான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுவோம். பட் அதுக்கு பதிலாக ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஸ்கோரிங் வந்து அதிகமாகும். அதுதான் இந்த கண்டென்ட்டோட பர்பஸ், ரைட்? நெக்ஸ்ட் வந்து இன்டாக்ட்ரினேஷன். இட் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் ஃபோர்சிங், பிரெயின் வாஷ் ஆர் இம்போசிங் டிசையர்ட் ஐடியாலஜிஸ் வித்தவுட் ஓப்பன் டிஸ்கஷன். நம்ம சொல்லுவோம், கேள்வியெல்லாம் கேட்காம சொல்றதை செய்யுங்க, ஜஸ்ட் டூ இட். இந்த ஐடியாலஜியை சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஃபோர்சிங், பிரெயின் வாஷிங் வித்தவுட் ஓப்பன் டிஸ்கஷன். இதை பண்ணனா இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனோ ஒரு கிளாரிஃபிகேஷனோ டிஸ்கஸ் இல்லாம just someone will be forced to follow something. அதுக்கு பேர் indoctrination. The notion of indoctrination methodology refers to authorization to manipulate rather than educate the mind. Propagation பண்றது கரெக்ட்டுங்களா? manipulate பண்றது. இப்போ terrorist group using indoctrination, just they will propagate the ideology to many people by the method of indoctrination. கேள்வி எல்லாம் கேட்காதீங்க சொல்றாங்கல்ல. இப்போ நக்சல் இது அப்படியே நீங்க சப்ஜெக்ட்ல அப்ளை பண்ண தெரியும். There was an lack of development in forested remote areas. There was an underdevelopment. The CBI Maoist, the group is an emerged as an armed man, and they will simply go and ask the people who are affected, this movement is solution for your problems அப்படின்னு சொல்லி சிம்பிளா இதை ஃபாலோ பண்ணுங்க, யூ வில் கெட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ அந்த இடத்துல இன்டாக்ட்ரினேஷன். புரியுதுங்களா? இது ஒரே நாளில் படிக்கணும்ல, டெய்லி ஒரு 5 டேர்ம்ஸ் படிங்க, ஒரு 10 டேர்ம்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸோட இன்டகிரேட் பண்ணலாம். அதே மாதிரி கிளாசிஃபைடு அன்கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம சிலபஸ் எல்லா லைனுக்கும் தேவையானது ஓரளவு கொடுத்துருக்கும். ஸோ கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இட் வில் கவர். கேள்விப்பட்டிருப்போம் கிளாசிஃபைடு அன்கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் என்னங்க? Some informations are very secret, it should not be disclosed to others. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? Classified. Some informations can be shared to open to all. அதை வந்து unclassified information. பாருங்க, official government information and material that has been designated by authorized official requiring protection against unauthorized. This information is known. இதுதான் சொல்றாங்க top secret, secret, confidential. Unclassifiedனா it does not require such protection. அதுக்கு பெரிய பாதுகாப்பு தேவையில்லை. இப்போ நீங்க பொதுவா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ப்ரொடெக்டட்னு எழுதுறதுக்கு பதிலாக கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் எழுதுனீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இவ்வளவுதான் விஷயம்.
புரியுங்களா? இது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம வேல்யூடேஷனா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சப்ஜெக்டை படிச்சிட்டோம், ஒரு டெஸ்ட் எழுதிட்டோம். ஏன்னா இப்போ நான் வந்து வேல்யூடேஷனுக்கு ஐ திங்க் இட் வில் பி த ரைட் அப்ரோச். அதனால நம்ம அதை வேல்யூடேஷன் இப்போ இது தெரிஞ்சா எனக்கு எப்படி சார் கனெக்ட் பண்றதுன்னா, இன்னைக்கு வேர்ல்டுல ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சே கவர்மெண்ட்டுக்கு கண்டிஸுக்கு என்னன்னா, இந்த கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷனை பாதுகாக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். ஏன் பாதுகாக்கிறது பெரிய சேலஞ்சுங்க? டியூ டு சைபர் அட்டாக். சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு இதுதான் நமக்கு மே மந்த் ஜூன் டாபிக்ல எல்லாம் வந்துச்சு. இந்த எஸ்பினாஷ் ஸ்பை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போமா? ஏன்னா இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட்டுமே வேர்ல்டுல டிஜிட்டலைசேஷன் போறாங்க. எவ்ரி டாப் சீக்ரெட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் தே வில் பி ஸ்டோர்ட் இன் எனி ஒன் ஃபார்மேட். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை இன்னைக்கு அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறது தட் இஸ் வெரி பிக் சேலஞ்ச். அப்போ எனி கண்ட்ரி எஸ் வி நீட் டு ப்ரொடெக்ட். அப்போ இந்த இடத்துல கிளாசிஃபைட் அன்கிளாசிஃபைட் எஸ் டியூ டு சைபர் அட்டாக். அப்போ அதை நீங்கள் எழுதும்போது இந்த கண்டென்ட்டை உங்களை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமிசம் நம்ம டாப்பிக்கோட முக்கியமான ஒரு ஏரியா. எக்ஸ்ட்ரீமிசம், the belief in support of ideas that are very far from the most people consider correct or reasonable. Extremist belief or dependent on perspective. The views are considered to be extreme with one cultural context or one give may not be considered same for ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஐடியாஸ் அப்ரோச் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு குரூப் லெஃப்ட் விங் ஐடியாலஜியை they are taken as a democratic method to address the problem. அதுலேயே ஒரு குரூப் வந்து சிபிஐ மாவோயிஸ்ட் டேக்கன் திஸ் லெஃப்ட் விங் ஐடியாலஜி இஸ் அன் எக்ஸ்ட்ரீம். இட் வில் பி பர்சன். அதான் சொன்னாங்க, இட் சப்போர்ட் ஐடியாஸ் தட் ஆர் வெரி ஃபார் ஃப்ரம் த மோஸ்ட் பீப்புள். இட் ஆல்வே ஒரே ஐடியாலஜி தான், அந்த ஐடியாலஜியோடைய அட்டென்ஷன் சேம் தான் டு அட்ரஸ் தி இஷ்யூஸ் இன் த சொசைட்டி. ஆல் ஆர் ஈக்குவல், நோ எக்ஸ்ப்ளாய்டேஷன், நோ டிஸ்கிரிமினேஷன் தான் இந்த ஐடியாலஜியோடைய பர்பஸ். ஆனால் அந்த ஐடியாலஜி எக்ஸிக்யூட் பண்ணுறதுல த வேரியேஷன்ஸ். அப்போ சம் பீப்புள் டேக்கிங் அன் எக்ஸ்ட்ரீம் அப்ரோச் டு அச்சீவ் தட் எக்ஸ்ட்ரீம் அப்ரோச் இஸ் நத்திங் பட் ஆர்ம்டு அப்ரோச். அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த சிலபஸ். அப்போ அதை தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் அப்ரோச் தான் காலிஸ்தான், அந்த எக்ஸ்ட்ரீம் அப்ரோச் தான் நக்சலிசம், அந்த எக்ஸ்ட்ரீம் அப்ரோச் தான் நார்த் ஈஸ்டோட இன்சர்ஜென்சி. That extreme is nothing but taking armed violence or armed protest. That armed violence or protest will not be accepted in a democratic system because that armed system will affect the democracy, unity, integrity, the whole aspects, the whole design of democracy இனுடைய each and every characters will be disturbed. ஸோ அதை தான் நம்ம த்ரெட்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமிசம், அதை தான் தமிழில் எழுதுறவங்களுக்கு தீவிரவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? இந்த கண்டென்ட் எப்படி ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து நம்ம டெரரிசம் அக்கார்டிங் டு பாரதிய நியாய செகண்ட் சங்கதி இப்போ எப்படி கொடுத்தாச்சு. நியூ வெர்ஷன் ஆஃப் பேனல் கோட். டெரரிசம் இன் இந்தியா இஸ் டிஃபைன் as an act that threaten India's unity, integrity, sovereignty, security and even economic. இப்போ லேட்டஸ்ட் இதுலேயே நம்ம கொடுத்தாச்சு. இட் ஆல்சோ இன்க்ளூட் தட் ஆர் இன்டென்ட் ஸ்ட்ரைக் டெரர் பீப்புள் ஆஃப் இந்தியா at any foreign country. Unlawful activity எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? It is a planned, organized, systematic use of violence for political, religious, ideological purpose. புரியுங்களா? ஸோ இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு தெரியும். பிரைமரி லெஜிஸ்லேஷன் டூ கிட்டத்தட்ட இதை வச்சு நீங்கள் டாப்பிக்கே ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதான். இந்த டேர்ம்ஸை வச்சு மொத்த சிலபஸே என்ன பண்ணலாம், குயிக்காக ரிவைஸ் பண்ணனுக்கும் யூ கேன் யூஸ் இட். அடுத்த நக்சலிசம் is refers to radical communist movement that advocate overthrow government through armed rebellion. The rights landless people. The movement is named after Naxalbari village insurgency. Violent struggle group people refuse to accept their government's power. Correcta? Northeast insurgency சொல்றோமா? People of Northeast, they are not ready to accept the present arrangements. The present government's power. It is restricted to rebel. It did not reach the proportion of an organization. It is disconnect among the people which can be bigger threat in the futures. அதே மாதிரி militancy, aggressive activism. ambush அப்படின்னு ஒரு வேர்டு வரும். ambush is an attack someone by people who have been hiding waiting for them. That Indian Air Force convey ambush the villages. அதாவது sudden attack. ஸோ நீங்க நியூஸ் பேப்பர் எழுதுவாங்க there was an ambush attack in ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி. அப்போ தட் இஸ் அ கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
எல்லா சப்ஜெக்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்து, which means எல்லா டாபிக்குமே மிக்ஸ் ஆயிருக்கு. refers to the system, facility or asset that are vital for functions of society. critical சொல்றோம், intensive care unit ன்னு சொல்றோம். there was critical, some casesல பேஷண்ட்ஸ் உடைய ஹெல்த் வந்து இம்மீடியட் ஹை அட்டென்ஷன் வரும்போது நம்ம ஐசியூன்னு சொல்லுவோம், இன்டென்சிவ் கேர். அந்த மாதிரி எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். பட் சர்டைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் வெரி எசென்ஷியல் ஃபார் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி அண்ட் எக்கனாமி. ஒரு நாட்டினுடைய சமுதாயத்துக்கும் எக்கனாமியினுடைய பொருளாதாரத்தினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெரி எசென்ஷியல். அதுக்கு பேர் கிரிட்டிக்கல். ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரிட்டிக்கல். புரியுங்களா? இதே தான் உங்களுக்கு கான்செப்ட். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்லுவோம். All minerals are minerals, but particular time period some minerals are very essential for manufacturing, so we call them as an critical. இவ்வளவுதாங்க. இந்த கான்டெஸ்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சா நம்ம கேள்வியை மிஸ் பண்ண மாட்டோம். ஒருவேளை எனக்கு இந்த வேர்டோட மீனிங் தெரிஞ்சா கூட இருக்கிற கான்டெஸ்ட் வச்சு நம்ம சொன்னோம் ப்ரீ எம்டி ஸ்ட்ரைக், ஆட்டோமேட்டிக்கா சொன்னோமா, ப்ரீ வர்ற திரட்டை முன்கூட்டியே தெரிஞ்சு அட்ரஸ் பண்றது கிரிட்டிக்கல். ஆக்சுவலா இது மெயின்ஸ் படிக்கிறதுல இது ஒரு டெக்னிக். பெரிய டாபிக்கை இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டு அப்போ எனக்கு என்ன ஆகுனா ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ் அப்படிங்கிறது வந்து ரைட். ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபென்சிங், பார்டர் மேனேஜ்மெண்ட் வரும்போது பாருங்க, ஃபென்சிங் அப்போ என்ன ஆகும், ஸ்மார்ட் ஃபென்ஸ் ரெஃபர்ஸ் டு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ட்ரிவன் பேரியர் சிஸ்டம் டு டிடெக்ட் அண்ட் டிலே அன்ஆத்தரைஸ்ட் இன்செஷன் பொட்டன்ஷியல் த்ரெட். இந்தியா இஸ் ஒர்க்கிங் ஆன் ஸ்மார்ட் ஃபென்சிங் போத் வெஸ்டர்ன் நீஸ் அண்ட் பார்டர்ஸ். ஸ்மார்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம், என்னங்க, டெக்னாலஜி ட்ரிவன் சிஸ்டம். இதை நீங்கள் டிஃபால்ட்டாக ஆன்சர் எழுதலாம். ஈச் அண்ட் எவ்ரி செக்டார் ஆஃப் த கண்ட்ரி வி ஆர் மூவிங் த்ரூ டெக்னாலஜி. அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் அப்லிப்மெண்ட். அந்த துறையை ஃபர்தராக மேம்படுத்துவதற்கும் அந்த துறை சார்ந்த மக்களினுடைய எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டியை பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் எல்லா துறையிலையுமே நம்ம டெக்னாலஜி இன்டர்வென்ஷன். இன்னைக்கு பார்டர் மேனேஜ்மெண்ட்ல ஃபென்சிங், ஸ்மார்ட் ஃபென்சிங். அப்போ ஸ்மார்ட் ஃபென்சிங்னா யூசிங் டெக்னாலஜி. அதை தான் இந்த இடத்துல ஸ்மார்ட் ஃபென்ஸ். இன்னர் லைன் பர்மிட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அஃபீஷியல் டிராவல் டாக்குமெண்ட், இது டேரக்டாக எழுதிடலாம். ப்ரொடெக்டட் ஏரியா பர்மிட். சரிங்களா? அப்போ இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தை எடுத்து இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நமக்கு எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தெரியுது? மொத்த இந்தியான்னு சொல்கிறோம், ரூரல் அர்பன் சொல்கிறோம், ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொன்னோம், ஸ்டேட்ஸுக்குள்ள டிஸ்ட்ரிக்ஸு சொல்கிறோம், பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ்னா லோக்கல் கவர்மெண்ட்டை வச்சு நம்ம பிரிக்கிறோம். கரெக்டுங்களா? இதெல்லாம் நமக்கு டே டு டேல நம்ம பார்த்துறோம். இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ஸ் ஒரு முக்கியமான யூனிட்டாக இருக்குது. சரிங்களா? ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்பீங்க, கோ டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், கோ டிஸ்ட்ரிக்ட் அஸ்ஸாம். It is the first state in India. Further, districts are further classified as a co-district. Idea simple na, to decentralize the powers, the benefits to reach. இதா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறத விட அந்த கவர்மெண்டோட ஸ்கீம் நீட் டு ரீச். அப்போ அதை என்ன பண்ண, இன்னும் டீசென்ட்ரலைசேஷன் நம்ம சொன்னோம். அந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தில் இருக்குது. தட் யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃபார் கவர்னன்ஸ். படிக்கும் போது இந்த ஓரியன்டேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கவர்மெண்ட் இருக்காங்க, ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, தட் ஸ்கீம்ஸ் டு ரீச் டு த பீப்புள். அந்த ரீச் ஆகிறதுல என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். டிஸ்ட்ரிக்ஸை கோ டிஸ்ட்ரிக்டாக ஃபர்தராக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டே டு டே இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியா பர்மிட்டு, இன்னர் லைன் பர்மிட்டுங்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்தியாவுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை சேர்த்தும் போது மொத்தமாக உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக ஐடியா வந்துடும். அண்ட் ஆல்சோ இட் வில் ஃபார் யுவர் பிலிம்ஸ்லேயும் சில இடத்துல இருக்கு. ப்ரொடெக்டட் ஏரியா பர்மிட் இது ஒரு டாக்குமெண்ட் தான். இன்னர் லைன் பர்மிட்டும் ஒரு டிராவல் டாக்குமெண்ட் தான். கரெக்டுங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரியும். For non-Indian citizens to visit certain areas in India, which mainly are Northeast India, citizens who are not resident of area require protected area permit and inner line to ரைங்களா? ஸோ இந்த இன்னர் லைன் பர்மிட் தான். அப்போ நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் வரும்போது அவங்களை என்ன சொல்றாங்க, ப்ரொடெக்டட் ஏரியா பர்மிட், தே வாண்ட் டு என்டர் இன் டு த ஏரியா. ஸோ எதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம்? இன்னர் லைன் பர்மிட், ப்ரொடெக்டட் ஏரியா பர்மிட் மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எதுக்காக இருக்குங்க? மானிட்டர் பண்றதுக்கு. ஓகே, தென் இண்டிஜினஸ் பீப்புளோட ரைட்ஸு, எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கான அவைலபிளாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது. கரெக்டாக இன்னைக்கு வேர்ல்டில் இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங். ரீசெண்டாக ஹோம் மினிஸ்டர்
இதில் அக்டோபர் மந்த்ல எதுலையோ நமக்கு நியூஸில் இருந்துச்சு. வி நீட் டு கிளாரிஃபை தட் மைக்ரண்ட் ரெஃப்யூஜிஸ் இன்ஃபில்டர்ஸ் இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து, ஏன்னா இந்தியா இஸ் நாட் பார்ட் ஆஃப் refugee convention, but we are following humanitarian assistance. But it is a time for India to revisit, to re-clarify, properly define who are migrant, who are refugees in filters. எப்படின்னு ஒரு ஆர்டிக்கல்ல பேசியிருப்பார். இந்த 3 டேர்மே நமக்கு இம்பார்ட்டன்ட். வேற ஒண்ணுமே இல்லைங்க. எல்லா கண்ட்ரிஸுக்குமே அந்த நாட்டோட ரிசோர்ஸஸை மொபிலைஸ் பண்ணி அப்லிப்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணணும். இதுதான் லாஜிக். இப்போ இந்த மாதிரி மைக்ரண்ட் வேற இன்டர்னலா நியர்பை கண்ட்ரிஸ்ல நடக்கிற இஷ்யூஸ்னால பீப்புள் அங்கிருந்து மொபிலைஸ் ஆகிறது, இல்லீகலா என்ட்ரி ஆகிறது, அங்க அவங்களுக்கு சர்வைவல் ஆகிறது கஷ்டம். அந்த நாட்டில் வார் இல்லை சடனா பொலிட்டிக்கல் இன்சனிட்டி இல்லை கிளைமேட் ஃபேக்டர்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகுது, இல்லீகலா வர்றாங்க. அப்போ நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டியில் அதுதான் நம்ம பார்டர் மேனேஜ்மெண்ட் படித்தோம். அப்போ ஜென்ரலா we are all have these arrangements to protect our own indigenous people, their culture, their identity, their resources should not be exploited by others. ஈவன் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தால் கூட ஸ்டில் இட் இஸ் ஹேப்பனிங். சரிங்களா? அதுதான் நம்ம இல்லீகல் மைக்ரேஷன்ஸ், இல்லீகல் இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த 2 டேர்ம்ஸ் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பாருங்க, electronic warfare, the term represent use electromagnetic spectrum signals, use radio, infrared or radar to sense, protect and communicate. At the time it can be disrupted in a degrade adversaries, can be carried out land or air system. Electronic warfare, இன்னைக்கு warfare systems என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வார்ஃபேர் சிஸ்டம்? நம்ம ஆல்ரெடி பேசினோம். ட்ரோன் வார்ஃபேர் ஹோப்ஃபுல்லி டெஸ்ட்லாம் எழுதியிருக்கோம். வி ஷேர் த மெட்டீரியல். ஸோ வாட் எவர் த மெட்டீரியல், ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த மெட்டீரியல் எல்லாமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்போம். எகெயின் தட் வில் பி ஒன்ஸ் அகெயின் ஃபார் அப்கமிங்கும் அதை ஷேர் பண்ணிடலாம். அது கூட சில டாபிக்ஸும் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதும் ஐ வில் ஷேர். அப்போ எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இல்லைங்களா? அந்த ஏன்னா த வார்ஃபேர் இஸ் கெட்டிங் டைவர்சிஃபைடு. ஒரே ஸ்டாட்டிக்ல போகிற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. பட் இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சே என்ன அப்படின்னா, என்ன மாதிரி த்ரெட் இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்கு. முன்னாடியெல்லாம் ஒரு பேட்டர்ன், சரி என்ன பண்ணிட போகிறாங்க பெருசா, இதுதான் நடக்கும், இப்படி தான் இருக்கும். பட் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, டியூ டு அட்வான்ஸ்மெண்ட் இன் த டெக்னாலஜி தேர் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் வார்ஃபேர் சிஸ்டம் இருக்கு. அதில் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பாருங்க. எலக்ட்ரானிக்னா யூசிங் எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிஸ்டம் சச் அஸ் ரேடியோ, இன்ஃப்ராரெட், ரேடார்ஸ் வச்சு அப்புறம் ட்ரோன்ஸை வச்சு, எஸ் வெரி குட். ஸோ இதில் போட்டுங்க டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. எஸ் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், இதுவும் நம்ம பேசியிருக்கோம், நம்ம பேசுவோம். ஃபேக் மிஸ்இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், ட்ரோன் வார்ஃபேர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சு தான் இந்தியா ஃபாலோ பண்ணுற டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன ஃபாலோ சொல்கிறாங்க, அடாப்டிவ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னார். அடாப்டிவ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன, வாட் எவர் ஃபார்ம் ஆஃப் த்ரெட்ஸ் வந்தாலும் வி ஆர் ரெடி. அதுக்கு பேர் தான் அடாப்டிவ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடாப்டிவ் டிஃபென்ஸ் இதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆன்சரில் வர்ற மாதிரி பார்த்துங்க. அது எங்கே எழுதுங்கிறது டிஃபென்ஸ் அப்பான் த கொஸ்டின் அண்ட் ஆல்சோ ரிவைசிங். உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இப்போ நம்ம எகெயின் ரிவைஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம திருப்பி அதை ரிப்பீட் பண்ண தேவையில்ல. வாட் இஸ் நக்சலிசம்னு ஆரம்பிக்க தேவையில்ல. வி ஃபினிஷ்ட் ஒன் சைக்கிள் டெஸ்ட். இந்த கிளாஸோட ஐடியாவே உங்களை ஃபாஸ்ட் ரன் பண்ணுறது அண்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் வச்சு நம்ம ரிவைஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுறதா ஐடியா. ரைட், அடாப்டிவ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ரைட், இப்போ எலக்ட்ரானிக் வார்ஃபேர். நெக்ஸ்ட் பாருங்க, கிரே ஜோன் ஏரியா. இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்போமா? இந்த கிரே ஜோன், த ஸ்பேஸ் பிட்வீன் பீஸ் அண்ட் வார், characterized by the ambiguity of objectives, the participants involved, the role of military forces in response that remains below the level of war, cyber attack, proxy attack or few in which security of the country region is the gray zone warfare. There is lack of clarity over the space between peace and war. அதாவது ஒரு ஆம்பிக்யூட்டி, ஒரு ப்ராப்பர், அதுக்கு பேர் தான் கிரே ஜோன், கிரே ஏரியா நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு இது அக்ராஸ் த வேர்ல்டுலையுமே there will be high relevance or there every time we are looking over peace, but there was an war or war like situations இந்த மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல இந்த பீஸ் அண்ட் வார் there is lack of clarity. எஸ், இஸ்ரேல் ஹமாஸ் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதெல்லாமே வந்து கிரே ஜோன் ஏரியா. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உன்னோட இன்ட்ரோடக்ஷன் கொஷின்ஸ்க்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் எழுதும் போதெல்லாம் நம்ம இது பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடியதுல குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் படி ஒரு டேட்டா சொல்றாங்க. நியர்லி 100 கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட் ஃபேசிங் சம் கைண்ட் ஆஃப் த்ரெட்ஸ். த லெவல் ஆஃப் த்ரெட்ஸ் வேரி ஆகுது, பட் சம் கைண்ட். அப்போ 196 கண்ட்ரிஸ் நம்ம சொல்றோம். அட்லீஸ்ட் அதுல நியர்லி 96 சொல்லியிருந்தாங்க. 100 கண்ட்ரிஸ் பக்கமா தே ஆர் ஃபேசிங் சம் கைண்ட் ஆஃப் த்ரெட்ஸ். த நேச்சர் அது அது வந்து ஹை லெவலாக இருக்கலாம், மாடரேட்டாக இருக்கலாம். அந்த த்ரெட் வந்து இன்டர்னலாக எமர்ஜ் ஆனதாக இருக்கலாம். இந்த த்ரெட் கேன் பி எக்ஸ்டர்னலாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் வச்சு இப்போ நிறைய பேத்துக்கு சார் இன்ட்ரோடக்ஷன் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கு. லாஸ்ட் டெஸ்ட்டில் நான் கொஷின்ஸ் சில இடத்துல பார்த்த வரைக்கும் நிறைய பேர் நான் கரெக்ஷன் வாங்கட்டும் சொல்லியிருப்பேன். என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் சேலஞ்சஸ் டு இந்தியா, இதுதான் கொஸ்டின் வச்சுங்க. பட் நீங்கள் என்ன எழுதணும்னா யூ ஹாவ் டு ரைட் இன்ட்ரோடக்ஷன் தான் எழுதணுமோ. நிறைய பேர் என்ன எழுதிட்டேன்னா வாட் இஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேருங்கிறத எடுத்த உடனே டிஃபைன் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்க முடியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? கொஸ்டின் வாட் இஸ் தானே கேட்டிருக்காங்க சார். அப்போ நான் எடுத்தோடனே எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு தானே ஆன்சர் எழுதணுமான்னு கேட்டா இல்ல. இப்போ இந்த கொஸ்டின்ல நான் கொஸ்டின் இதுதான், எக்ஸ்பிளைன் ஆர் வாட் இஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கொஸ்டின் மார்க், எக்ஸ்பிளைன் இட்ஸ் இம்பாக்ட் டு இந்தியா, இதுதான் நான் கேள்வி. 150 வேர்ட்ஸ் 10 மார்க்னு வச்சுக்கோங்க. இதில் 2 பாட்டு நான் கேட்டிருக்கேன். இப்போ இந்த 2 பாட்டு நான் கொஸ்டின்ல சப் டாபிக் இருக்குன்னா நம்ம ஆன்சர்ல 4 சப் டாபிக் வரணும். அந்த 4 சப் டாபிக் என்னது? இன்ட்ரோ, தென் வாட் இஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர், இம்பாக்ட், ஃபைனலா கன்க்ளூஷன். இப்போ நீங்க வாட் இஸ் நம்ம பார்த்த உடனே கொஸ்டின்ஸ்க்கு அடுத்து இன்ட்ரோடக்ஷன் எழுத வேண்டிய பேராகிராஃப்லயே நம்ம என்ன எழுதிடுறோம்? வாட் இஸ்ன்னு எழுதிடுறோம். அப்படி எழுதாதீங்க, எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி. சார் வாட் இஸ்ன்னு கேட்டேன், கரெக்ட். அப்போ இன்ட்ரோடக்ஷனுக்கும் வாட் இஸ்க்கு என்ன சார் வித்தியாசம்? இப்போ வாட் இஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னா இப்போ நீங்க சொன்னது ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை வாட் இஸ் கிரே ஜோன் ஏரியா, த ஏரியா பிட்வீன் த space and space between peas and it is was not fully properly gray அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ வெல் டிஃபைன்டுங்க. கரெக்டா அருணா அதான் வந்து சொல்லிக்காங்க. இட் இஸ் an ambiguity, it is not a, there is very lack of space அப்படின்னு சொல்லு. இப்போ எதை நம்ம வாட் இஸ்ன்னு கேட்டாலும் சரி, அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு என்ன நம்ம டெஃபினேஷன், என்ன இன்ட்ரோடக்ஷன் எழுதுறது? ஏதாவது நீங்களா ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க. ஜெனரலாக இந்த மாதிரி ரஃபா நான் ஒரே வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கல. புரியுதுங்களா அந்த டிஃப்ரென்ஸ்? இதை நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட்ல வாட் இஸ்ன்னு கேட்டாலும் டோன் கேள்விக்கு அப்புறம் வர்றது மேக்ஸிமம் 4 லைன் கண்டிப்பாக அது என்னவா தான் இருக்கணும்? இன்ட்ரோடக்ஷனாக தான் இருக்கணும். அந்த இன்ட்ரோடக்ஷன் சிங்கிள் பேராகிராஃபாக இருக்கணும். டோன்ட் ஸ்பிளிட் த பேராகிராஃப். இன்ட்ரோடக்ஷன் வந்து பேராகிராஃபாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த கேள்வியில் 4 லைன் இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு அடுத்த சப் டாபிக் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னு போட்டுட்டு தென் யூ கேன் ரைட் த டெஃபினேஷன். அடுத்ததுல வந்து இம்பாக்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்கும். இதுதான் ஃபார்மேட். இல்லை இந்த இடத்துல என்ன இன்ட்ரோடக்ஷன் எழுதலாங்க? ஓகே, வெரி குட். இதுக்கு முன்னாடி வார்ஃபேரோட நேச்சர் வந்து சார் ட்ரெடிஷ்னலி ஆர் த த்ரெட் டு த கண்ட்ரி early days will be like a pattern. Some kind of threats are repeated, but in recent days, the nature of threat in a diversified, various warfare systems are emerged. Among the various emerged warfare system, electronic warfare is one of the warfare system. அவ்வளோதாங்க சார். இன்ட்ரோடக்ஷனுக்கு நான் படிச்சுட்டு வரல. இப்போ நிறைய பேர் சார் இன்ட்ரோடக்ஷனை எழுதினோடனே அதுக்கு எங்கே சார் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டால் அதுக்கு நம்ம படிச்சுட்டு வர முடியாது. இப்போ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியலை வாசிச்சு நமக்கு ஒரு அனுபவம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால தான் ஜஸ்ட் வி ஆர் ஆஸ்கிங், என்கரேஜிங் டு ரீட் நியூஸ் பேப்பர், விச் மீன்ஸ் தட் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக மட்டுமே நியூஸ் பேப்பர் படிக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்போசர் இருக்கும். சும்மா 1 or 2 லைன் கண்டிப்பாக நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணால் அப்போ அந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷன் வந்து நல்ல ஒரு அழகாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம். அப்போ எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னா அப்போ அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தான் நம்ம ஃபர்தராக பேச போகிறோம். ஆனால் இன்ட்ரோடக்ஷனில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த கேட்ட கேள்வியை ஐ எம் ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்வே டு த எக்ஸாமினர். அப்போ எழுதலாம் த வார்ஃபேர், சரிங்களா, த த்ரெட் டு த கண்ட்ரி. Various countries and the level of threat to the country will vary from one country to another country, and the threat to the country will be in various aspects,
But early days, the nature of threat will be like a pattern. But in recent days, the threats are emerging in various aspects. And this aspect, electronic warfare is one of the emerging threats. அவ்வளோதான் முடிஞ்சு. இது இன்ட்ரோடக்ஷன். அடுத்த ஹெட்டிங்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர். தென் யூ கேன் ரைட் யுவர் ஓன் டெஃபினேஷன். இது எப்படி ஒரு நாட்டுக்கு த்ரெட்டா இருக்கு. அடுத்து கன்க்ளூஷன். புரியுதுங்களா பேட்டர்ன்? இதை ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஈஸி தான். புரியுங்களா? இதுல நிறைய இடத்துல இந்த மிஸ்டேக் நடந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னா, இன்ட்ரோடக்ஷன் எழுத வேண்டிய இடத்துல டைரக்டா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எழுதிட்டோம். ஆனா இன்ட்ரோடக்ஷன் இப்ப சொன்ன மாதிரி தாங்க. இப்ப அதுக்கு நான் ஒரு எழுதணும்னா ஒரு ஃபேக்ட் தேவைப்படும். இப்போ அக்கார்டிங் டு குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் நீங்க எழுதலாம். நியர்லி 96 or 100 countries in the world facing some kind of threat. ஓகே, அப்போ அந்த பேப்பர் எவாலுவேட் பண்றவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சு ஓகே இவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஹைபிரிட் வார்ஃபேர். நேம்லேயே இருக்கு ஹைபிரிட். It is a conflict involving combination of conventional military force and irregular guerrillas, insurgents and terrorists, which could include both state non-state actors achieving common political purpose. Hybrid conflicts can indirect approach via proxy forces to increase reliability. ஹைபிரிட்னா வந்து பாருங்க, இப்போ எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ட்ரோன் வார்ஃபேர், ஹைபிரிட் வார்ஃபேர். இல்லை இப்போ இது கொஸ்டினாக கேட்கலாம், வாட் இஸ் மீன் பை ஹைபிரிட் வார்ஃபேர்? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வர்றதுனால தான் இந்தியா வந்து அடாப்டிவ் டிஃபென்ஸ். அப்போ இதுதான் சொல்றேன், ஒன் அப்ரோச் வில் நாட் ஃபிட் ஃபார் அஸ். இப்போ இது நமக்கு சேலஞ்ச், நமக்கு பார்டனிங் அதிகப்படுத்துது. We need to invest more on that. We have to think more on that. We have to work more on that. ஏன்னா நம்ம இந்த த்ரெட் ஆஸ்பெக்ட்ஸ் பைபாஸ் பண்ணிட்டு டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இது பாயிண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர், இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டருடைய ஒரு கோட் நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கோம், மேபி ஞாபகம் இருக்குன்னா, த ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் த கண்ட்ரி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டின்னு சொல்லியிருப்பார். சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஒரு கோட். ஹி ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டரா இன்னொரு டேர்ம் சொல்லியிருப்பாரு, யூ கான் ஹாவ் எனி பிளான் அன்லஸ் தேர் இஸ் செக்யூரிட்டி. இந்த ஒரு லைனே இஸ் அ வெரி பவர்ஃபுல். யூ கான் ஹாவ் எனி பிளான் அன்லஸ் தேர் இஸ் செக்யூரிட்டி. ஒரு கண்ட்ரியினுடைய செக்யூரிட்டி டைமென்ஷனை நீங்க பைபாஸ் பண்ணிட்டு அந்த நாடு டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த செக்யூரிட்டி த்ரெட் அந்த டெவலப்மெண்ட்டை அழிச்சிரும். அந்த டெவலப்மெண்ட்டை இது பண்ண, அதுதான் யூ கான் ஹாவ் எனி பிளான் அன்லஸ் தேர் இஸ் செக்யூரிட்டி. இது ரெண்டும் ஒரே லைன் எழுதிக்கலாம். த ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் த கண்ட்ரி இஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி. இது ரெண்டுமே அந்த கோட்ஸ் பை ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர். யூஸ்வலா கோட்ஸ் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் இன் ஜிஎஸ் பேப்பர். சரிங்களா, உங்களுக்கு இப்போ சப்ஜெக்டை புரிகிறதுக்காக கனெக்ட் பண்ணுறதுக்காக சொல்லிக்கிறேன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் அட்வைசபிள் ஆன் எஸ்ஏல வந்து கோட்ஸ் எழுதலாம், பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் எந்த பேப்பருக்குமே இல்லை. பட் உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியறதுக்காக சரிங்களா. ஸோ ரைட், அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி அந்த கோட்ஸை நம்ம அப்படியே என்னவா மாற்றிக்கலாம், கண்டென்ட்டாக நமக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். அது தவறு இல்லை. பட் அது கோட் பை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஹோம் அப்படி ஜிஎஸ்ல வேண்டாம். பட் யூ கேன் கன்வெர்ட் இட் இஸ் ஆஸ் அ content. The first requirement for the country is an internal and external security, full stop. You can't have any plan unless there is security. அப்போ you can't have any plan நாலே முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு பிளானுமே நம்ம இதை பைபாஸ் பண்ணிட்டு பண்ண முடியாது. இவ்வளவுதான் விஷயம் இன்னைக்கு அந்த செக்யூரிட்டி டைமென்ஷன் வச்சு. ரைட், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், ஹோப்ஃபுல்லி அது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்டர்னல் ஆர் have formal support of sovereign states to carry out action. Non-state actors have not have formal backing support இல்லை. ரைட், டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க். இந்த டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் தான் நம்மளோட மொத்த சைபர் செக்யூரிட்டியோட பெரிய சைபர் ஸ்பேஸோட பேக் போன் அப்படின்னு சொன்னாலே அது என்னதுங்க, கம்யூனிகேஷன் நெட்வொர்க். சைபர் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம ஒரு சொல்றோம் சரிங்களா. ஏர் ஸ்பேஸ், சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ நான் கோர்ஸ் நான் சொல்றேங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணா கூட தெரிஞ்சிடுங்க. ஆன்லைன் கேட்டிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் த கண்ட்ரி இஸ் internal and external security, full stop. You can't have any plan unless there is security. ஸோ லீடர்ஸோட கோட் கன்க்ளூஷன்ல கொடுக்கலாமா? அதாங்க, அது ரெண்டுமே கோட்டா எழுத வேண்டாம், பட் யூ கேன் கன்வெர்ட் ஆஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு கோட் வந்து எப்போவோ அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, அது இப்போ கேட்குற கொஸ்டினுக்கு அப்படியே சூட் ஆகுமான்னு தெரியாது. நம்ம யோசிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை, லாஜிக் ஏன் அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்கன்னா, பட் அந்த கொஸ்டின்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட
கன்க்ளூஷன்ஸ் இருக்கணும். அதனால தான் நம்ம சொல்றது ஒரு ஒரு வைடரா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். பட் வாட் வி ஆர் கோயிங் டு கன்க்ளூட் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின். அதனால அந்த கோட் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு அதை அப்படியே ஒரு கன்க்ளூஷன் எழுதுனா அது லைவ்லியா இருக்குமான்னு தெரியல. தட் வில் பி த கொஸ்டின் வில் டிசைட் த சப் டாபிக் ஆஸ்க்டு இன் த கொஸ்டின் வில் டிட்டர்மைன் த கன்க்ளூஷன். ஸோ அப்போ அந்த இடத்துல கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்து ஆக்சுவலா எதனோட இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்தியாவுடைய சைபர் ஸ்பேஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்தியா வந்து வி கிரியேட்டட் அவர் ஓன் சைபர் ஸ்பேஸ். ஏர் ஸ்பேஸுங்கிறது எல்லா நாட்டுக்குமே நேச்சுரலாகவே இருக்கும். நீங்கள் ரெண்டே அதை கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சு, ஏன்னா இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கோம். நியூ லேர்னர் கிடையாது. எப்படி வேணாலும் இன்டர்லிங்க் பண்ணி நம்ம பேசலாம். ஏர் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது, சைபர் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏர் ஸ்பேஸ் இஸ் த நேச்சுரல், the atmosphere above land, but when for the country we have to create cyber space. அந்த சைபர் ஸ்பேஸ் எப்படி கிரியேட் ஆகுனா த்ரூ டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ அந்த டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் தான் எனக்கு, இந்த நெட்வொர்க் தான் நம்ம எனக்கு எது கிரியேட் கேரி பண்ணுது, இன்டர்நெட்டும் கேரி பண்ணுது. அந்த நெட்வொர்க் தான் என்னோட மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு இந்தியாவோட டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் இது நம்ம கிளாஸில் பேசியிருக்கோம். இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டெலிகாம் பாலிசியே நமக்கு 1994 தான் வருது. இதை நம்ம சொல்லியிருப்போம். நேஷனல் டெலிகாம் பாலிசி 1994. இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டெலிகாம் பாலிசி 1994, எஸ்பெஷலி ஆஃப்டர் குளோபலைசேஷன். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய அந்த கம்யூனிகேஷன் சேவையை நம்ம விரிவுபடுத்துகிறோம். ரிமோட் ஏரியாஸ், எங்களை ரூரல் ஏரியாஸ் எல்லாம் டவர், மொபைல் டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க், அதுக்கப்புறம் இன்டர்நெட் அது கூட ஆட் ஆகுது. இதெல்லாம் கம்பைன் ஆகும்போது தான் சைபர் ஸ்பேஸ். எப்போல்லாம் நம்ம சைபருங்கிற வேர்டை ஆட் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இன்டர்நெட் அப்படிங்கிறதா விஷயம். இன்னைக்கு இது ஃப்ரீக்வெண்டாக நியூஸில் இருக்கா? இந்த சைபர் ஸ்பேஸில் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணனதுனால தான் we are digitalization. We are moving from paperless to paperless. We are moving towards cash to cashless, digitalization, UPI எல்லாமே எங்க பாசிபிள் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட். அந்த இன்டர்நெட் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்னா த்ரூ எஸ்டாப்ளிஷிங் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். இட் இஸ் கிவன் இன் அவர் ஐஎஸ் சிலபஸ். கம்யூனிகேஷன் நெட்வொர்க்னு ஓடு கொடுத்துருப்பாங்க. அதை தான் நான் அந்த இடத்துல டீகோட் பண்ணி குடிச்சாச்சு. இந்த டேர்ம்ஸை ப்ராப்பராக படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆல்வேஸ் யூ கேன் ஸ்டடி. இப்போ இதை வச்சு நம்ம சிலபஸே ரிவைஸ் பண்ணிடலாம். புரியுங்களா? இப்போ இந்த இடத்துல கொடுத்துரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சிஸ்டம்ஸ் இன்டர்கனெக்டட், the device equipped that enable people to communicate with each other very long distance. These network use various technology protocols to facilitate transmission of voice, data, video signal between devices. அதான் நம்ம கம்யூனிகேஷன் டிவைஸ் நெட்வொர்க்னு சொல்றோம். அப்போ we establish proper சைபர் ஸ்பேஸ் ஓவர் அ டைம். அந்த சைபர் ஸ்பேஸ் நமக்கு ஸ்ட்ராங் ஆனதுன்னு தான் இந்தியா அடுத்தடுத்து டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸை கேரி பண்ணுறோம். இது எல்லாமே நடந்துச்சு. அதில் தான் நமக்கு என்ன வருதுங்க, சைபர் செக்யூரிட்டிங்கிற டாபிக் இங்கே தான் எமர்ஜ் ஆகுது. இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் தான். அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை பேசுவோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் பாருங்க. இந்த கம்யூனிகேஷன் அடுத்தடுத்து நம்ம கொடுத்துட்டோம், ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை வச்சு நம்ம தொலைத்தொடர்பு வசதிகளை அக்ராஸ் லூக் அண்ட் கார்னர் ஆஃப் த கண்ட்ரியில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இன்டர்நெட்டை உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு ஃபேக்ட் கூட நம்ம கிளாஸில் பேசியிருப்போம். 1995ங்கிற இயர் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா 1995ல தான் மொபைல் கம்யூனிகேஷனும் இன்டர்நெட் ஃபார் ஆல் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆச்சு இந்தியாவில். இப்போ இந்த வருஷம் வந்து 30th இயர் அப்படிங்கிறதும் நம்ம ஐஎஸ் கிளாஸ்லையும் சொன்னோம், லாஸ்ட் ரஃப் டைமண்ட் கிளாஸ்லையும் நம்ம சொன்னோம். வி ஆர் அட் த 30th இயர். இது இந்த வருஷம் அது ஏதாவது ஃபிலிம்ஸில் கூட ரிஃப்ளெக்ட் ஆகுதாங்கிறதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இன்டர்நெட்டோட யூசேஜ் இந்தியாவில் 1986ல் நம்ம யூசேஜுக்கு வந்துச்சு. தட் ஒன்லி ஃபார் லிமிட்டெட் பர்பஸ், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் 1994 டெலிகாம் பாலிசிக்கு அப்புறம் த இயர் 1995 இட் இஸ் ஓப்பன் டு ஆல். மெனி பாப்புலேஷன் பப்ளிக் ப்ராடராக அக்சஸ் பண்ணுற அளவுக்கு இன்டர்நெட்டும்
மொபைல் ஃபோனும் யூசேஜுக்கு இந்தியாவில் வந்தது 1995. அப்போ இருந்து பார்த்தா 2025ங்கிறது இன்னைக்கு 30th இயர். இந்த பாஸ்ட் 30 இயர்ஸ் வி ஆர் எஸ்டாப்ளிஷ்டு ப்ராப்பர் கனெக்டிவிட்டி. அந்த கனெக்டிவிட்டி வந்து வெறும் அர்பன் ஏரியாஸை மட்டும் இல்லை, மேக்ஸிமம் ஏரியாவை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதான் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ அந்த இடத்துல மேக்ஸிமம் ஏரியானா என்னன்னா, டிஃப்ரெண்ட் டோப்போகிராஃபி ஆஃப் இந்தியாவிலையும் நம்ம இன்டர்நெட்டை மொபைல் ஃபோனை கொண்டு போயிருக்கோம். இந்தியாவோட டோப்போகிராஃபி, ஹில்ஸ், மவுண்டைன்ஸ், வேலிஸ், ஐலாண்ட்ஸ், இன்னைக்கு லட்சத்தீவு போனால் கூட த்ரூ கேரளாவில் இருந்து அண்டர் சி கேபிள் வழியாக நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஆல் த டோப்போகிராஃபி அக்ராஸ் த கண்ட்ரி வி எஸ்டாப்ளிஷ். இந்த ஃபவுண்டேஷன்ஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அதை பேஸை வச்சு ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் என்ன வராங்க, இந்த மாதிரி சோஷியல் மீடியா, சோஷியல் நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ் தே கேம், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் கேம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆர் அதர் கண்ட்ரிஸ், நம்ம இன்னைக்கு ஈஸி கம்யூனிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இஸ் நாட் அவர் ஓன். கரெக்டுங்களா? அதர் கண்ட்ரிஸோட ப்ரைவேட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் வி ஆர் யூஸிங், பட் அவங்கள தான் சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் இருக்குதுன்னா அதுக்கு பேக் போனே வந்து நம்மளோட இன்டர்நெட். அந்த இன்டர்நெட் எங்கே வந்துச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் நெட்வொர்க். கம்யூனிகேஷன் நெட்வொர்க் எப்படி கொண்டு வந்தோம்னா 1994 இஸ் த பாலிசி. இதெல்லாம் கிளப் ஆகும்போது சைபர் ஸ்பேஸ்னு ஒன்று உருவாக்கியாச்சு. இப்போ ஒரு வேளை கொஸ்டின் கேட்குறாங்க, எக்ஸ்பிளைன் அபவுட் த எவல்யூஷன் ஆஃப் இந்தியா சைபர் ஸ்பேஸ்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு எழுத தெரியும். நான் தனியாக இதுக்கு படிச்சுட்டு வரலன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு தான் நம்ம ரெடி ஆகிக்கணும். ஓரளவுக்கு எப்படி கேட்டாலும் கொஸ்டின்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். ஒரே ஆங்கிள் தான். இந்த கிளாஸில் இது மட்டும்தான் சொன்னாங்க சார், இது அப்படின்னு இல்லை. இப்போ எவல்யூஷன் ஆஃப் இந்தியா சைபர் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இங்கிருந்து நீங்கள் ஆரம்பித்து எழுதணும். ஆங்களா? அந்த எவல்யூஷன். இப்போ சைபர் ஸ்பேஸை நம்ம உருவாக்கிட்டோம். அந்த சைபர் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய த்ரெட்டு தான் சைபர் த்ரெட்டு. அந்த சைபர் த்ரெட்டில் இருந்து பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் சைபர் செக்யூரிட்டி. இதை நான் உங்களுக்கு சில எப்போவுமே இதே ஃபார்மேட்டு தான். இந்த சைபர் ஸ்பேஸில் இன்ஃபர்மேஷனை பீப்புள்கிட்ட, மக்கள்கிட்ட ஃபாஸ்ட்டாக, சீப்பஸ்ட்டாக, ஈஸியாக கேரி பண்ணுற பிளாட்ஃபார்ம். அந்த மெசேஜ் வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், பிடிஎஃபாக இருக்கலாம், என்ன ஃபார்மேட்டில் இருந்தாலும் அந்த கண்டென்ட்டை இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற பிளாட்ஃபார்ம் தான் சோஷியல் மீடியா. பாருங்க, social network or websites or applications that allow users, organization to connect, communicate, share information, form relationship. People can connect with others in the same area, family, friends and other areas, although often used interchangeably. பாருங்க, இந்த இடத்துல social network is different from social media. A social network focus on connections and relations between individuals. Social media is more focused on individual sharing with a large ஆடியன்ஸ். அதாவது சோஷியல் மீடியாங்கிறது இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம். ஒரு இண்டிவிஜுவல் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்மளை என்கேஜ் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் பீயிங் பார்ட் ஆஃப் சோஷியல் மீடியா ஐ வில் எஸ்டாப்ளிஷ் அ நெட்வொர்க் வித் அதர்ஸ் ஃபார் ஈஸி ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுக்கு பேர் தான் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ். ஏன்னா இந்த ரெண்டு டேர்மே இட் இஸ் இன் அவர் சிலபஸ். புரியுதுங்களா? நெட்வொர்க், ஐ எம் எஸ்டாப்ளிஷிங் நெட்வொர்க். ஒன்றும் இல்லைங்க, ஐ வில் பி பார்ட் ஆஃப் எஃபி, ஃபேஸ்புக். ஐ வில் ஃபாலோ சம்ஒன் அண்ட் சம்ஒன் இஸ் ஃபாலோவிங் மீ அண்ட் ஐ வில் ஃபாலோ த சம் பேஜஸ். ஐ எம் எஸ்டாப்ளிஷிங் எ நெட்வொர்க் வித் அதர்ஸ் ஃபார் ரிசீவிங் ஆர் ஷேரிங் இன்ஃபர்மேஷன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்குள்ள போகணும். அது பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல நான் என் கண்டென்ட்டை ஷேர் பண்றேன். அந்த கண்டென்ட் எனக்கு ஷேர் ஆகணும்னா ஐ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் அ நெட்வொர்க் வித் அதர்ஸ். அதுக்கு பேர் தான் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ். இந்த 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 டிஃபரன்ஸும் நமக்கு தேவைப்படுது. பாருங்க, இப்போ ஒரு டாப்பிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளாரிட்டி இருந்தால் தான் நம்ம ஃபர்தராகவே ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, உங்களுக்கு நான் இந்த கிளாரிட்டி இருந்தேன்னா இதுலேருந்து நீங்கள் அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கூடாது. இன்னைக்கு நமக்கு ஓரளவுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ்டு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதில் என்ன நமக்கு இப்போ இஷ்யூஸ் இருக்குங்க? பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்கு. இங்கே எமர்ஜ் ஆகிற இஷ்யூஸ் தான் மிஸ்இன்ஃபர்மேஷன், சரிங்களா, ஃபேக் இன்ஃபர்மேஷன், அதை பேஸாக வச்சு வரக்கூடிய இஷ்யூஸ். ஈவன் யூ கேன் கனெக்ட் இப்போ ரீசன்ட் நேபாள் ப்ரொட்டஸ்ட், த பேன் ஆஃப் சோஷியல் மீடியா, ஜென்சர் பாப்புலேஷன்ஸ், சரிங்களா, தென் அதனால வந்த இஷ்யூஸ். அப்போ தெர் வாஸ் அன் கரப்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், லேக் ஆஃப்
டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க யங்கர் பாப்புலேஷன். ஏன்னா த ஒன் ஹூ ஹைலி சஃபர்ட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ அந்த ப்ரொட்டஸ்ட் ஃபர்தராக கவர்மெண்ட் வந்து சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறாங்க. இப்போ ஏன் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த சோஷியல் மீடியா எவ்வளோ பெரிய பீப்புள் சப்போர்ட்டட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இதுதான் நம்மளோட அப்சர்வேஷன். இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துடுது, சம் கிரீவன்சஸ் சம் பீப்புள் ரிசீவ்டு அப்படின்னா, அப்போ அந்த கவர்மெண்ட் அந்த கிரீவன்சஸை அட்ரஸ் பண்ணுறதில்ல, இல்லை டிலே பண்ணுறாங்க, அட்ரஸ் பண்ணலன்னா நவ் பீப்புள் ஆர் அசம்பிள்டு ஈஸிலி பை ஷேரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் த்ரூ சோஷியல் மீடியா. அதாவது சோஷியல் மீடியா கேன் பிரிங்கிங் பீப்புள் டுகெதர். அதான் இன்னைக்கு பிரச்சனை. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, நேபாள், ஃப்ரான்ஸு, மெனி கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டில் இன்னைக்கு தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பிகம் அ வெரி சேலஞ்சிங் பிளாட்ஃபார்ம் ஆர் டூல் ஃபார் கவர்மெண்ட். அது கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இதை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா சோஷியல் மீடியா வந்து இட்ஸ் லைக் அ டூ-வே கம்யூனிகேஷன். பொதுவாகவே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன கிளாரிட்டி வச்சுக்கணும், மீடியாவை பற்றியும் நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கணும். மீடியா இஸ் அ self-regulated one. மீடியா இஸ் அ செல்ஃப்-ரெகுலேட்டட் ஒன். நீ சொல்கிறாங்களா மீடியா இண்டிபெண்டன்ஸ், பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ரைட், நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. செல்ஃப் அதே சமயத்தில் மீடியா தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஓன் ரோல் அண்ட் தே ஷுட் நாட் பி கண்ட்ரோல். அப்போ அதில் சோஷியல் மீடியா வரும்போது அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, அதை மிஸ்யூஸ் பண்ணுறதா விஷயம். ரைட். ஸோ அதே மாதிரி சைபர் த்ரெட்ஸ், தெர் வில் பி லாட் ஆஃப் சைபர் த்ரெட்ஸ். டினைல் ஆஃப் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும், டேட்டா ப்ரீச் பண்ணுறது, கம்ப்யூட்டர் மால்வார், இதெல்லாம் சொன்னேன். இப்போது 2 டேஸ்க்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தான் அவங்க கூட அப்படியே ஷேர் பண்ண நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. எந்த ஒரு சைபர் த்ரெட்டை பற்றி இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாகவே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லாஸ்ட் வீக்கில் வந்து ஷீ மென்ஷன் அபவுட் ஒன் பர்டிகுலர் சைபர் த்ரெட், டிஜிட்டல் அரெஸ்ட். இன்னைக்கு பிக்கஸ்ட் ஏரியா. ஸோ ப்ரிலிம்ஸ்லேயே இந்த கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்டர்டே முன்னாடி நடந்ததில் 3000 crore ஸோ ஃபார் இந்தியன்ஸ் அலோன் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் அரெஸ்ட். அவுட் சைட் கிடையாது, இந்தியாவுக்குள்ள மட்டும் 3000 crore இது வரைக்கும் பீப்புள். ஏன்னா தௌசண்ட்ஸில் சம் 10,000 20,000 ஆரம்பிச்சு க்ரோர்ஸ் வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் மே லாஸ்ட், எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ். வெரி குட் ஆல்தியா, எஸ்பெஷலி எல்லர் பாப்புலேஷன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி டெக்னாலஜி இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேக்கிங் ஆகிறதுனால வீக்னஸ், அவங்களோட வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் அதர் பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் இட். ஓகே, இது வந்து சம்திங் ஃப்ராடலண்டாக தெரியுது, ஸ்கேம் மாதிரி தெரியுது, கரெக்டான பாத்தில் இல்லைன்னு சொல்லி சம் அதர் ஏஜ் குரூப் கொஞ்சம் அலர்ட் ஆயிடுறாங்க. பட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் எஸ்பெஷலி எல்டர் பாப்புலேஷன் சம் வாட் ஆர் நாட் அவேர் அபவுட் இட். பாருங்க, அப்போ அந்த கிரிமினல்ஸ் டார்கெட் பண்ணுறவங்க யார் வல்னரபிளாக இருக்காங்களோ, அதனால தான் எல்லா இடத்துலையுமே இந்த ஃபண்டமெண்டல் வந்து இந்த வல்னரபிலிட்டி லேக்கிங் இஸ் த ஃபர்ஸ்ட் டார்கெட். ஒரு குரூப் நம்ம சொன்ன ரேடிகலைஸ் பண்ணுறவங்க, ஏன் வந்து நக்சல்ஸ் வந்து ட்ரைபல் ஏரியாஸ்னால் அந்த ட்ரைபல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பேக்வர்ட்னஸ் அண்டர் டெவலப்மெண்ட்டு அவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருந்துச்சு. தே பிலீவ் தட் ஈஸிலி வி கேன் கன்வெர்ட் த பீப்புள் இன் த ஏரியா. அப்போ வல்னரபிலிட்டி ஏன் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் கூட ஏன் அப்படின்னா, எஸ் 2 விஷயம் சொல்லியிருந்தாங்க. வெரி குட். ஒன்று வந்து லேக் ஆஃப் டிஜிட்டல் லிட்ரஸி, இதெல்லாம் நம்ம கிளாஸ்லேயே பேசியிருந்தோம், நம்ம லாஸ்ட் இதுலேயே சொல்லியிருந்தோம். எஸ், அப்போது டிஜிட்டல் லிட்ரஸி நமக்கு குறைவாக இருக்கிறதும் எல்லர் பாப்புலேஷன் தான் இந்த டிஜிட்டல் அரெஸ்டோட விஷயம். இதை பற்றி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் பேசியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக தெர் வாஸ் அ டிஸ்கஷன். இப்போ இந்த நான் உங்களுக்கு எப்பவுமே சொன்னேன், ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ ரிப்பிட்டேஷன் ஆஃப் த டாபிக் தான் நமக்கு என்னங்க இண்டிகேஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் சொன்னோம். தொடர்ந்து டெஃபினட்டாக சிலபஸ் நம்மளுடைய நியூஸ் பேப்பரை பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஐ ஹோப் நீங்கள் நிறைய டெஸ்ட்லாம் மெயின்ஸ் எழுதும் போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ். நமக்கு ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸ் எழுதும் போது இன்னும் நியூஸ் பேப்பருடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக நமக்கு இனஃப் டைம் இருக்குது, சரிங்களா, கிளாஸஸ் அப்படிங்கிறத தாண்டி. ஸோ இட் இஸ் மஸ்ட் டு. இப்போ 3-4 நாள் இது வரைக்கும் டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி வந்திருக்காங்கன்னா இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அது அப்போ அந்த 4 நாளுமே நம்ம ஒரு 1 ஹவர்னாவது மினிமம் 1.5 ஹவர்ஸ்னாவது நியூஸ் பேப்பரை பார்த்துருந்தா அது இண்டிகேஷன் தெரியும்.
இல்லைன்னா எதுக்கோ கேட்டிருக்காங்கன்ட்டு போயிடுவோம். ஆனால் ஆஃப்டர் கொஸ்டின் பேப்பரில் அந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா அவ்வளோ தடவை அது நியூஸில் வந்திருக்கும். அப்போ நம்ம தான் நினச்சிருப்போம், ஸோ நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி. அதை அவாய்ட் பண்ணுங்கிறதா விஷயம். கண்டிப்பாக நமக்கு டைம் இருக்குது சரிங்களா. இப்போ கோர்ஸ்லாம் முடிச்சு நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்ஸோட எல்லா பார்ட் ஆஃப் டெஸ்ட்டும் நம்ம எழுதி மார்க் டெஸ்ட் வரைக்கும் போக போகிறோம். அடுத்து பிடிஎஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இனஃப் டைம் ஆர் தர். டெஸ்ட்டு பிடிஎஸ் ஆர் எந்த இது வந்தாலும் நியூஸ் பேப்பர் எனக்கு வந்து பிடிஎஸ் வந்தோடனே 3 சப்ஜெக்ட்ஸை படிக்கிறதுக்கு டைம் இல்லை, நியூஸ் பேப்பரை விட்டுறக்கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம விட்டுற ஏரியா என்னவா இருக்கும்? நியூஸ் பேப்பர். என்சிஆர்டி டெஸ்ட் ஆரம்பிக்கும் போதே விட்டுருவோம். என்சிஆர்டி டெஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே டெஸ்ட் வந்துருச்சு சார், லைட்டாக டெஸ்ட்னா பயமாக இருக்குது. சரி எங்கே டைமை பேலன்ஸ் பண்ணலான்னா நியூஸ் பேப்பர் படிக்கிற டைமை நான் என்சிஆர்டி அப்படி ஆக்சுவலாக பண்ண வேண்டாம் ரைட். ஸோ அது வந்து என்ன ஆகுன்னா ஸ்டாட்டிக் ஏரியாவும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. எஸ் சைபர் த்ரெட்ஸ், சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு சொல்லி இப்போ செக்யூரிட்டிங்கிறது இட் இஸ் அ ப்ராக்டிஸ், இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிஃபெண்டிங் கம்ப்யூட்டர் ஆர் சர்வர் மொபைல் டிவைஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஆர்கனைஸ்டு கிரைம் ஹோப்ஃபுல்லி நம்ம பேசியிருக்கோம். இட் இஸ் அ ஆர்கனைஸ்டு வெல் பிளானடு கோஆர்டினேட்டடு பர்சிஸ்டன்ட் நேம் சரிங்களா. வேரியஸ் கிரைம்ஸ் ஆர் தர். நீங்கள் இந்த ஆர்கனைஸ் கிரைம் டாப்பிக்லேயே சொல்ல கிரைம் இன் இந்தியா எடுத்திங்கன்னா தேர் வில் பி டிஃப்ரெண்ட் கிரைம். சைபர் கிரைம் இப்போ நம்ம பேசுறது ஒரு கைண்ட் ஆஃப் கிரைம் தான். எமோஷ்னல் கிரைம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் தெர் வாஸ் அன் ஒன் திங் இஸ் ஆர்கனைஸ்டு கிரைம் தட் வெல் பிளானடு கண்ட்ரிங் கிரிமினல் என்டர்பிரைசஸ் ரைட். அதில் பிஎன்எஸ் இதை பற்றி நம்ம பேசிடுவோம். தென் மணி லாண்ட்ரிங் இஸ் அ ப்ராசஸ் typically follow 3 stage. This finally release laundered into the legal financial system. அதாவது இல்லீகல் வேலை ஏர்ன் பண்ண மணியை லீகலைஸ் பண்ற ப்ராசஸ் தான் மணி லாண்டரிங். வாட் ஆர் த 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மணி லாண்டரிங்? ஞாபகம் இருக்குங்களா? There was an 3-step process. பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகரேஷன் அப்படின்னு ஒரு 3 ஸ்டெப்ஸ் சொன்னோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த சைக்கிள் ஆஃப் மணி லாண்டரிங்ல 3 ஸ்டெப் ப்ராசஸ்: பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகரேஷன். பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லீகல் லெஜிட்டிமேட் இல்லீகலான ஆக்டிவிட்டீஸில் ஏர்ன் பண்ண இன்கம்மை லெஜிட்டிமேட் சோர்ஸ்க்குள்ள பிளேஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பிளேசிங். அதுதான் ரிஸ்கியஸ்ட் ஸ்டேஜ்னு நம்ம சொன்னோம். ஏன்னா இல்லீகலாக ஏர்ன் பண்ண மணியை நான் லீகல் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு தான் லாண்டரிங் சொன்னோம் சரிங்களா. எப்படி நம்ம டர்ட்டி கிளாத்தை லாண்டரிங் பண்ணி க்ளீன் கிளாத்தாக யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இல்லீகல் வேல ஏர்ன்டு மணி இஸ் கன்சிடர் அஸ் அ டர்ட்டி மணி. Dirty money வந்து illegal earnல we can't spend because wherever we are going to spend, the respective authority will try to check know your customer. They will ask you the source of income, but illegal way of earning you can't express as a source of income. அப்போ அதை நான் செலவு பண்ணணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they have to launder. They have to launderனா இல்லீகலாக ஏர்ன் பண்ணதை லீகல் சோர்ஸ்லேருந்து வந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் தான் மணி லாண்ட்ரிங். இதை நம்ம பேசி நம்ம நோட்ஸே கொடுத்துருக்கோம். பிளேஸ்மெண்ட் அப்போ பிளேசிங் 3 ஸ்டெப் ப்ராசஸ். அதை நம்ம இங்கே கொடுக்கல, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஐ வில் பிரிங் த மணி இன் டு த லீகல் சிஸ்டம். அதை தான் பிளேஸ் மை ஏர்னிங் இன் டு த லீகல் சிஸ்டம். லேயரிங்னா தட் அமௌண்ட் வில் பி divided into different parts. Structuring, layering, that money will be invested, splitted into small amount of money. That amount will be go for different country, different account, different persons, and finally the source என்ன ஒரு கட்டத்தில் டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் பர்சன் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் பண்ணும்போது அந்த ஒரிஜினலாக இல்லீகலி ஏர்னுங்கிற சோர்ஸை மாற்றி லெஜிட்டிமேட் சோர்ஸ்குள்ளே வந்துடுவோம். அண்ட் ஃபைனலி த மணி வில் பி இன்டகிரேட்டட் இன் டு த லெஜிட்டிமேட்னா லீகல் ஃபினான்சியல் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வருது. நான் அதாவது சிம்பிள் லாஜிக், இல்லீகலாக ஏர்ன் பண்ண மணி will be finally bring into the legal system. Once legal financial system வந்துச்சுன்னா I can comfortably use the money for various purpose, purchasing properties,
or etc. luxury life, whatever may be. அப்போ அந்த லீகல் ஃபினான்சியல் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வருது. அதுக்கு பேர் தான் நம்ம கிளாத்தை லாண்ட்ரிங் பண்ணி சொல்கிறோம், லாண்டர். அதே மாதிரி மணி லாண்ட்ரிங் வேற ஒன்றும் இல்லை. அப்போ இல்லீகல்னு சொன்னீங்களே சார், அது என்ன இல்லீகல் ஆக்டிவிட்டினா, அதுதான் முன்னாடி சொன்ன ஆர்கனைஸ்டு கிரைம், ட்ரக் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆர்ம்ஸ் டிராஃபிக்கிங், ஸ்மக்லிங், ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட். அது வந்து இல்லீகல்னு தெரிஞ்சு அதை பண்ணி அதிலிருந்து ஏர்ன் பண்ண மணியை வி கான்ட் ஸ்பெண்ட் பிகாஸ் த சோர்ஸ் வில் பி ஆஸ்ட். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் மணி லாண்ட்ரிங். அப்படி மணி லாண்ட்ரிங் வரும்போது அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான், கரெக்டுங்களா? ஹவு ஏர்னிங்ஸ் இல்லீகலி சார், அதாங்க இப்போ சொல்லியிருந்தோம்ல, த சோர்ஸ் ஆஃப் இல்லீகல் மணி தான் ஆர்கனைஸ்டு கிரைம், ட்ரக் டிராஃபிக்கிங், போதைப் பொருள் கடத்துறது, அதோட அசோசியேட் ஆகி ஸ்மக்லிங் பண்ணுறது, இது எல்லாமே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அதிலிருந்து வருது. நெக்ஸ்ட் பாருங்க, பார்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ வாட் இஸ் டைரக்டா, வாட் இஸ் பார்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம். இதுலேயே நம்ம பேசணும், மைக்ரன்ஸ், ரெஃப்யூஜிஸ் அக்ராஸ் த பார்டர்ஸ் அவங்கள டிவைன் பண்ணுறது. மேரிடைம் செக்யூரிட்டி இந்த வருஷம் கொஷின் கேட்ட ஏரியா, நம்ம எல்லா டேர்ம்ஸுமே உள்ள இன்க்ளூட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 10-15 இருக்கும். அதுக்கப்புறம் சில டாபிக்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். மேரிடைம் செக்யூரிட்டி இஸ் அ ஜென்ரல் டேர்ம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வெசல்ஸ் போத் இன்டர்னலி எக்ஸ்டர்னலி. The area from which ship or maritime operates need protecting terrorism, piracy, robbery, illegal trafficking எல்லாமே. இந்த வருஷம் 25ல மேரிடைம் செக்யூரிட்டி கொஷின் கேட்டிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி நமக்கு மேரிடைம் வீக் அப்படின்னு நியூஸ்ல இருந்துச்சா? ஸோ மேரிடைம் வீக் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல இருந்துச்சு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேரிடைம் செக்டார். ஸோ இந்த வருஷமும் இப்போ ரீசன்ட் கான்டெஸ்ட்ல இந்த மேரிடைம் செக்யூரிட்டி வந்து நமக்கு கனெக்ட் ஆகுது. என்ன ஆஸ்பெக்ட்ஸில் உங்களால் சொல்ல முடியுங்களா? மேரிடைம் செக்யூரிட்டி இந்த வருஷத்தில் ஒரு ஆர்டிக்கல் பேசினாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூஸ் வந்து வெரி லாங் இயர்ஸ் கன்ஃபரண்டட் த்ரூ லேண்ட் ஏரியா. During the time of Operation Sindoor, it focused on airspace, but now it is shifting to எங்க இருக்குங்க, மேரிடைம். சர்க்ரிக் பற்றி ஒரு இஷ்யூ வந்துச்சுல, லாஸ்ட் ஒரு 10 days இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வித் த ஹெல்ப் ஆஃப் சைனா, பாகிஸ்தான் இஸ் எஸ்டாப்ளிஷிங் their infrastructure in the சர்க்ரிக், ஒன் ஆஃப் த டிஸ்பியூட்டட் ஏரியா, 96 கிலோமீட்டர், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ டிஸ்பியூட்டட், இட் இஸ் நாட் அ பார்டர், இட் இஸ் த டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அந்த ஏரியாவில். இது ரொம்ப மீனிங் இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்கன்னா, பாருங்க, அந்த ஃபோக்கஸ் பிட்வீன் த இஷ்யூஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இந்த டொமைன்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் கிராஸ் பார்டரை கிராஸ் பண்ணி வருது, கிராஸ் பார்டர் டெரரிசம் இப்படி பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆப்ரேஷன் சிந்து, அந்த பகல்காம் அட்டாக், அதுக்கப்புறம் 2 கண்ட்ரீஸ்குள்ள இது வந்து ஏர் ஸ்பேஸை முழுக்க ஏர் ஸ்பேஸை வச்சு வந்துச்சு. அங்கே தான் ட்ரோன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, ட்ரோன் வார்ஃபேர்னு பார்த்தோம். இப்போ ஆஃப்டர் ஆப்ரேஷன் சிந்து, த டைமென்ஷன் Pakistan is establishing, strengthening their presence in, which means next nature of threats is going to focus on இப்போ என்ன ஆகுதுங்க பாருங்க, அப்படியே ரீடைரக்ட் ஆகி எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ தட் வில் பி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இதுதான் அந்த அப்சர்வேஷன் சொல்லுங்க. அப்போ இந்த மேரிடைம்ங்கிறது எகைன் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்தியா அந்த மேரிடைம் வீக் வரும்போது தான் வி எக்ஸ்பிரஸ்ட் அபவுட் மேரிடைம் செக்டார். ஏன்னா இந்தியாவோட 90% ஆஃப் த ட்ரேடே வந்து டேக்ஸ் பிளேஸ் த்ரூ மேரிடைம். இந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. இந்தியாவோட 90% ட்ரேடு, 66% பை வால்யூம் த ட்ரேட் டேக்ஸ் பிளேஸ் வந்து மேரிடைம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்ட் ஏஜென்சிஸ், அவங்கள பற்றி நம்ம கொடுத்தாச்சு. நம்ம சிலபஸோட லாஸ்ட் லைனில் இருக்குல்ல, 2 டேர்ம் இருக்கு, ஃபோர்ஸஸ் அண்ட் ஏஜென்சிஸ். கரெக்டா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் அண்டர்லைன் த வேர்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் ஏஜென்சிஸ். ஸோ ஏஜென்சிஸில் நீங்கள் எப்படி பிரிச்சிடலாம்? இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு பிரிச்சுக்கலாம். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. தட் திஸ் பிடிஎஃப் வில் பி ஷேர்டு, பட் அடிஷ்னலாக சொல்கிறத அப்படியே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதையும் ரிலேட் பண்ணிடுங்க. ஃபோர்ஸஸ், ஏஜென்சிஸ், இட் இஸ் த லாஸ்ட் லைன் ஆஃப் தி சிலபஸ். ஜிஎஸ் பேப்பர் 3யோட லாஸ்ட் லைனு, ஐஎஸோட லாஸ்ட் லைனு இந்த வேரியஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். அப்போ தேர் வில் பி 2 கீவேர்ட். இப்போ இந்த கீவேர்டெல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் எங்கே எம்பசைஸ் பண்ணுறோம், சும்மா நம்ம அதை அப்படியே கடந்து போயிடுவோம்.
சும்மா ஃபோர்ஸஸ் ஏஜென்சிஸ். அப்போ அது இல்லாமல் எதை ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எதை ஏஜென்சின்னு சொல்கிறோம். இந்த லெவல் ஆஃப் ரீடிங்க்கு வந்துட்டிங்கனாலே டெஃபினட்டாக அந்த எக்ஸாம் ஓரியன்டாக வந்துடும். இதெல்லாம் தான் ஒரு சில பேர் என்ன எங்கே எம்பசைஸ் பண்ணணும்னு தெரியாமல் எதையோ தேடிட்டு நம்ம சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு போயிடும். இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஏஜென்சி வேற ஒன்றும் இல்லை, இன்ஸ்டியூஷன் தான். நான் ஏஜென்சியை 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். தட் ஏஜென்சி வில் பி கோ ஃபார், ஒரு ஏஜென்சி வந்து என்னங்கன்னா இன்வெஸ்டிகேட்டிவ், இன்னொரு பக்கம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸை பிரிச்சலாம். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்குள்ள யார் எடுத்துக்கலாம், ஐபி ரா. ஐபி ரா வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்குள்ள நம்ம எடுத்துக்கலாமா? எஸ். நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வரும்போது என்ஐஏ, சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், right, Directorate of Revenue Intelligence, இந்த மாதிரி there will be n number of investigation agencies are there, right? So எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். அப்போ இன்டெலிஜென்ஸ், ஐபி, ரா, இந்த 2 விஷயம், இந்த டிஃப்ரென்சஸ் நமக்கு தெரியணும். பாருங்க, ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரியோட செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல, நேஷனல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஏஜென்சிஸ்க்கு வந்து ஒரு மேஜர் ரோல் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரியோட த்ரெட் ஃபீச்சரை ஐடென்டிஃபை பண்றதே யார் தான், ஐபி ரா. அதனால தான் அது உளவுத்துறை சொல்றோம், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. ஃபர்ஸ்ட் அங்கே தானே ஆரம்பிக்குதுங்க. ஒரு த்ரெட் ஐடென்டிஃபை பண்ணோம், மோஸ்ட் ஆஃப் த த்ரெட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். சம்டைம் ஈவன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருந்தாலும் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் சில இடத்துல என்ன ஆகுது, மிஸ் ஆகுதுல்ல. அப்படி மிஸ் ஆகும்போது மும்பை அட்டாக் நடந்துச்சு, இந்த மாதிரி நமக்கு சில விஷயம் நடந்தது. அப்போ தீஸ் ஏஜென்சிஸ் வில் ஐடென்டிஃபை the nature of threats, that nature of threat will be reported to government. அதான் நம்ம சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலி these agencies will share the information to national security advisor. The national security advisor is a person directly discuss with the government, directly discuss with the prime minister. Prime minister is the person to bring the discussion to the cabinet headed by prime minister. Then the cabinet will take a major discussion and how we are going to respond for the threat. அப்படி கவர்மெண்ட் அந்த ரெஸ்பான்ஸ் கேரி பண்ணும்போது யாரை யூஸ் பண்ணிக்கிறோம், ஃபோர்ஸஸை யூஸ் பண்றோம். லாஜிக் புரியுதுங்களா? ஃபோர்ஸஸை யூஸ் பண்றோம். அப்போ ஃபோர்ஸஸ்ல நமக்கு இந்தியாவில் 2 விதமான ஃபோர்ஸஸ் எடுத்துக்கலாம். ஒன் இஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அனதர் ஒன் இஸ் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், சிஏபிஎஃப், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இதாங்க லாஜிக். ஏஜென்சிஸ், இன்வெஸ்டிகேஷன், இன்டெலிஜென்ஸ். அப்போ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வில் ஃபைண்ட் அவுட் த லெவல் ஆஃப் த்ரெட் என்னங்கிறது, that will be taken to government, that government will process and prime minister headed by cabinet. அப்போ அதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணீங்கன்னா கேபினெட்டுக்குள்ள நிறைய கேபினெட் இருக்கு. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. இப்போ பகல்காம் அட்டாக் நடந்தோடனே the immediate meeting was arranged in a cabinet committee on security. That cabinet committee on security headed by prime minister. அதுக்குள்ள ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், கரெக்டுங்களா, ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், இவங்க 4 பேர் இருக்காங்க. அப்போ கேபினெட் லெவலில் செக்யூரிட்டியை டீல் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஜெக்ட்ஸ் வரும்போது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். அவங்க தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, வாட் இஸ் த இந்தியாஸ் ரியாக்ஷன், இதை எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு, எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாம் பிளானிங், எக்ஸிக்யூஷன். அப்போ தேர் வில் பி ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் இந்த ஃபோர்ஸஸ் அண்டு ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது. ஸோ இது எப்போவுமே ஏஜென்சிஸ்குள்ளே யாராக இருக்காங்க, இந்த ஃபோர்ஸஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இவங்கள நம்ம வந்து இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குங்க, ஆர்மி, நேவி, ஏர் ஃபோர்ஸஸில் லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்னன்னா அப்படின்னா பிரிங்கிங் கோஆர்டினேஷன், இன்டகிரேஷன் எமாங் த ஃபோர்ஸஸ். இதுதான் தேட்டர் கமாண்ட், சரிங்களா? ஸோ தேட்டர் கமாண்ட், சினர்ஜி, வெற்றிவேல் போட்டிருக்கீங்க. எஸ், வெரி குட். ஸோ அந்த வேர்டை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். யூனிஃபிகேஷன், இன்டகிரேஷன் ஆர் யூனிஃபிகேஷன் ஆர் இன்டகிரேஷன் ஆர் ஜாயினஸ், எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஜஸ்ட் வி ஆர் the process of integrating the already existing forces, which means ஏன்னா if any threat அப்படின்னா அதை ப்ராப்பர்லி கலெக்டிவ்லி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா we need proper coordination. ஸோ அது கோஆர்டினேஷன் சொல்லலாம், இன்டகிரேஷன் சொல்லலாம், யூனிஃபிகேஷன் சொல்லலாம், ஜாயினஸ்ன்னு சொல்லலாம்.
சினர்ஜின்னு சொல்லலாம். எல்லா டேர்மும் ஒன்று தான். இந்த மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் ஆன்சரில் கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஸோ அங்கங்கே தனித்தனியாக ஃபஸ்ட்டு படித்ததை ஜஸ்ட் வீ கேன் ட்ரை டு அசம்பிள் த கண்டென்ட் இந்த ஆன்சருங்க, அவ்வளோதான். அந்த அசம்பிளிங் தெரிஞ்சுன்னா ஒரு மெயின்ஸ் ஆன்சர் வந்துடும். அந்த அசம்பிளிங் பார்ட் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன இந்த விஷயத்தை வச்சு கூட நம்மளால இவ்வளோ படிக்க முடியுதுல்ல. இந்த வேர்ட்ஸை வச்சு கூட சிலபஸ் இருக்கிற எல்லா ஏரியாஸில் கூட இந்த 2 லைனை 3 லைனை வச்சு கூட நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா கனெக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இந்தியாவுடைய மெயின் ஃபோக்கஸ், ஏன்னா ஆர்மி அவங்க செப்பரேட்டடாக இருக்கிற மாதிரி ஏர்ஃபோர்ஸ் தான் எல்லாருமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹெட் இருக்காங்க. பட் வென் எவர் இட் இஸ் ரெக்வயர்ட் டு ரெஸ்பாண்ட், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற தேவை வரும்போது வி ஆர் கலெக்டிவ்லி யூசிங் ஆல் த ரிசோர்சஸ். அதுதான் யூனிஃபிகேஷன்ஸ். இப்போ அட் ப்ரெசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் அதான் நமக்கு நியூஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இட் இஸ் அ மிலிட்ரி அட்டாக் டேமேஜ் அ ஸ்பெசிஃபிக் மிலிட்ரி டார்கெட் வைல் காசிங் மினிமல் கொலாட்டல் டேமேஜ் டு சரௌண்டிங் ஏரியா. The goal of surgical strike to eliminate the target without harming civilians nearby infrastructure. கேள்விப்பட்டிருப்போமா? இப்போ ரீசனாக நம்ம இந்தியா கலெக்ட் பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பேரு தான் ஆபரேஷன் சிந்தூர். அப்போ பேசிக்காக இட் இஸ் அ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இந்தியா earlier we conducted many surgeries, so we are responding to the threat. இப்போ அதான் சொன்னாங்க கவர்மெண்ட் இன் ரீசன்ட் டேஸ் வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் வி ஆர் டேக்கன் அப்படின்னு பார்த்தா, வாட் எவர் த த்ரெட்ஸ் டெரரிசம் வி ரிசீவ், அந்த டெரரிசத்துக்கு நம்ம ரெஸ்பாண்டிங் பண்ணுறதே மேஜர் ரிஃபார்ம்ஸ். சரிங்களா? இப்போ புல்வாமா அட்டாக் நடந்துச்சு, அப்போ ஆப்ரேஷன் பாலக்கோட். சரிங்களா? ஸோ அப்போ அதை நேம் அந்த பிளேஸோட இதே அப்படியே வச்சாங்க. இங்கே வந்து ஆப்ரேஷன் சிந்தூர், அதோட மீனிங்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. வி லாஸ் அந்த மீனிங் எதுக்காக சிந்தூர் அப்படிங்கிற மீன் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம். பட் ஜென்ரலி அது ஐடியா இஸ் ஜென்ரலி வி நோன் அஸ் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் வைக்கும் போது அந்த நேம் வருது. பட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் வாருக்கும் இல்லை என்ன டிஃப்ரென்ஸ்னா, இஸ் ஒன்லி வி வில் ஃபோக்கஸ் தி டார்கெட், ஸ்பெசிஃபிக் டார்கெட். நமக்கு யாரு ட்ரபிளிங்கா இருந்தாங்களோ, யாரு நமக்கு த்ரெட்டை கேரி பண்ணாங்களோ அவங்க தான் த்ரெட் நம்ம டார்கெட்டை தவிர, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கிற பேர்ல வி ஆர் நாட் இன்டெண்டட் டு டார்கெட் எனி ஒன் ஆஃப் சிவிலியன்ஸ். சம்மந்தமே இல்லாமல் அவங்கள அட்டாக் பண்ணுறது இல்லை. அப்போ வி ஆர் வெரி கேர்ஃபுல்லி டிசைன். அதனால தான் ஈவன் April 22 நமக்கு அட்டாக் நடந்தாலும் வி ஆர் டேக்கன் டைம். May 11 வந்து வி கேரிட் அவுட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். த ரீசன்ஸ் என்னன்னா, வி ஆர் கேர்ஃபுல்லி லுக்கிங் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை வச்சு வாட் ஆர் த ஏரியா வி ஆர் கோயிங் டு அட்டாக், அதில் என்ன நமக்கு பாசிபிலிட்டிஸ், எந்த டைம் ரைட் டைம். சரிங்களா? நம்மளோட இன்டென்ஷன் வந்து வி வாண்ட் டு டேமேஜ், வி ஹாவ் டு கிவன் தம் பேக் டு ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள். அப்போ அதை தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். புரியுங்களா? இப்போ ஒரு இடத்துல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சியோட கேள்வி, நீங்கள் பிஒய்க்கு பார்க்கும்போது ஞாபகம் இருக்குங்களா? ஒரு கொஸ்டின், வாட் ஆர் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி இந்தியா கேள்வி அதான், த டேர்ம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ கவுண்டர் டெரரிசம் மெஷர், வாட் இஸ் அ இம்பாக்ட்? இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றதுனால என்ன இம்பாக்ட்னு கேட்டிருந்தாங்க. என்ன இம்பாக்ட் இருக்குங்க? அதாவது வி ஆர் ரெஸ்பாண்டிங் டு த த்ரெட். இந்தியா வந்து நம்மளோட ஃபோர்ஸஸ் ஏஜென்சிஸு இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நம்ம கேரி அவுட் பண்ணோன்னா தேர் வில் பி ப்ராப்பர் கோஆர்டினேஷன். அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதா ஏஜென்சி, எந்த டைம் எங்கே நமக்கான ஸ்கோப் இருக்குது. அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து எகைன் நமக்கு காம்ப்ளிகேட் ஆகிடக்கூடாது, அந்த இடத்துல நமக்கு எந்த டேமேஜ் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம எமோஷனலி அப்படியே இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் வி ஆர் டேக்கன் டைம். புல்வாமா அட்டாக் February 14 நடந்துச்சு. வி ஆர் டேக்கன் another 12 days time and then we responded. Just we have to give the same இம்பாக்டை கொடுக்கணும். அதில் எந்த ஒரு சிவிலியன்ஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்ச வரைக்கும் லாபம், நம்ம கிடைச்ச வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல டேமேஜ் பண்ணனா அதுவும் கணக்கான்னு கேட்டால் இல்லை. அதனால கேர்ஃபுல்லி டிசைன்டு வி ஆர் டேக்கன் another time. அப்போ தான் இதை அந்த மாதிரி பண்ண மாதிரி நியூட்ரலைசிங் த்ரெட் வித்தவுட் அஃபெக்டிங் சிவிலியன், வித்தவுட் அட்டாக்கிங் த கண்ட்ரி. டு நோ த ஆப்போனன்ட் வி ஹாவ் இனஃப் ஃபோர்ஸஸ் டு கிவ் பேக். எஸ், வெரி குட். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால என்னென்னலாம் இம்பாக்ட்னா, எகெயின் நெக்ஸ்ட் டைம் தே வில் திங்க் தட் இவங்க திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கிற ஒரு வரும். இட் வில் கிரியேட் அ கான்ஃபிடென்ட் ஓவர் பீப்புள். சரிங்களா? இந்த மாதிரி அட்டாக் நடக்கும்போது தெர் வில் பி ட்ரஸ்ட் டெஃபிசிட் எமாங் த பீப்புள். அதை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இட் வில் இம்ப்ரூவ் த இன்வெஸ்டார் கான்ஃபிடன்ஸ்.
ஓகே, இந்த மாதிரி த்ரெட் நடக்கக்கூடாது, பட் நடந்தாலும் வி ஆர் இனஃப் டு ரெஸ்பாண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் அட்டாக் ஆன் டெரிட்டோரியல் சாவர்னிட்டி ஆஃப் அதர் கண்ட்ரி, எஸ். ஸோ இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். பட் வார்னா அப்படி கிடையாது. என்ன இருக்கு, இட்ஸ் லைக் அ எனிதிங் இட் வில் பி டேமேஜ். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் வார், கரெக்டுங்களா? ஸோ கம்யூனிகேஷனை டேமேஜ் பண்ணாங்க, சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணாங்க, ஏர்போர்ட் அட்டாக் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாக்டு பார்க்குறோம்ல. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதுதான் இது டிஃப்ரென்ஸ். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இப்போ இதோட நமக்கு டேர்ம்ஸே கேட்கலாம். வார், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அங்கங்கே ஈவெண்ட்டில் பேசும்போது ஆப்ரேஷன் சிந்தூர் டைமை பற்றி, அந்த ப்ராசஸ் பற்றிலாம் அங்கங்கே சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவார். மேபி நான் உங்களுக்கு லாஸ்ட் இதில் ஷேர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி திஸ் அட்டாக் வாஸ் கேரிட் அவுட். நம்ம அடுத்த நாள் மார்னிங் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது ஓகே இந்தியா கண்டக்டட் ஆப்ரேஷன் சிந்தூர், அட்டாக் பண்ணோம், இதெல்லாம் போட்டிருந்தோம். அப்போ தட் கண்டக்டட் 1 AM 2 AM அந்த டைமை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா டு ரெடியூஸ் த ஹியூமன் கேசுவாலிட்டிஸ். ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் கூட இதில் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா 3-4 AM வரும்போது நமக்கு ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணுறது, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கேரி அவுட் பண்ணுறது நமக்கு ஈஸி. ஏன்னா நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும், கிளாரிட்டி. இதெல்லாம் ஒரு சொன்ன விஷயம். பட் ஆக்சுவலி வி பிளான்டு. அப்போ அந்த டைமில் என்ன ஆகுன்னா, the people for prayer they will be in public places. நம்மளோட இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் மேபி that will be the threat for human. we planned that இப்போ 4-5 AM அப்படின்னு வரும்போது நமக்கு கிளாரிட்டி இருக்கும். we can easily target the precise attack பண்ணுறதுக்கு ஈஸி. ஆனால் பீப்புள் அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் ஓரளவுக்கு அந்த 1-2-3 AM வந்து ஓரளவுக்கு பீப்புளோட ப்ரெசன்ஸ் இன் பப்ளிக் பிளேசஸ் அமைதியாக இருக்கக்கூடிய, கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ வி ஆர் டேக்கன் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட், ரிஸ்க் டு கேரி அவுட் த ஆப்ரேஷன் அட் தட் டைம். வி யூஸ்ட் அவர் டெக்னாலஜி. இதெல்லாம் அவங்க பேசின விஷயம், அங்கங்கே பேசும்போது பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஏன்னா வித்தவுட் ஹார்மிங் சிவிலியன்ஸ். எஸ், இதை வந்து ஈஸியாக உங்களை கனெக்ட் பண்ணுங்க. இது ஆல்ரெடி யூபிஎஸ்சி கொஸ்டின், இந்த வேர்ட்ஸை வச்சு. அதனால தான் இந்த ஜஸ்ட் வி ஆர் டேக்கன் திஸ் டேர்ம் ஃபார் டிஸ்கஷன். ரைட், நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டலிசம் கேள்விப்பட்டிருக்குமா? Fundamentalism is a religious or ideological belief that involves a strict liberal interpretation, dogmas, ideology. It can refer the tendency to other to the tenant of a religions. Fundamentalist சொல்லுவாங்க. The religious aspects வச்சு radicalize பண்றவங்க, they will use the term fundamentalism. Civil defense, it is in India இந்த civil defense ஒரு term வந்துச்சு. என்னன்னு பாருங்க, a group of people who are not part of the military but are trained to protect, help people if any enemy attack their country or there is a natural disaster. இந்த ஒரு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணோம். எந்த இடத்துலங்க? சிவில் டிஃபென்ஸ்ங்கிறது. நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து சிலபஸோட இருந்து எடுத்து எழுதியிருக்கோம். யாரும் கனெக்ட் பண்ண முடியுங்களா? எதுங்க? வயநாடு டிசாஸ்டர், லேண்ட்ஸ்லைட் அண்ட் ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம கேரி அவுட் பண்ண போறோங்கிறதுக்கு முந்தின நாள் வந்து கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே தெரியும் கவர்மெண்ட் கண்டிப்பாக ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம். அப்போ அதுக்கு முந்தின நாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா May 5-6 தெர் வாஸ் அண்ட் வேர்டு சிவில் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு சிவில் ட்ரில்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருந்துச்சு. என்னன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் இஸ் பிளான் டேட் ஃபிக்ஸ்டு. அப்போ வி ஆர் கோயிங் டு ரெஸ்பாண்ட், அந்த த்ரெட்டுக்கு நம்ம திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ண போறோம். அந்த ரெஸ்பான்ஸுக்கு நம்மளோட அட்வைசரி கண்டு எப்படி வேணாலும் ரியாக்ட் ஆகலாம், அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்போ அதுங்க அட்டாக் பண்றதுக்கு முந்தின நாளே என்ன பண்ணாங்கன்னா சிவில் டிஃபென்ஸ்னு ஒரு வேர்டு சொன்னாங்க. வி ஜஸ்ட் அலர்ட்டட் பார்டர் ஏரியாஸ் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டி பி அலர்ட். அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு, ஏன்னா நம்ம அதோட முடிஞ்சிடும். ஓகே, நம்ம அவங்க சைட்லேருந்து நமக்கு த்ரெட் வந்துச்சு, அதை ஃபேஸ் பண்ணிட்டோம், நம்ம திருப்பி அவங்கள ரெஸ்பாண்ட் பண்ணோம், அதோட முடிச்சிடுவான்னு கேட்டாங்க. அது மேபி ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கலாம். அதனால தான் வார் லைக் சுச்சுவேஷன் வரல, அது வாராக கூட போகலாம். இல்லை அது ஒரு 10 நாளைக்கு இது பண்ணலாம், திருப்பி அவங்க அட்டாக் பண்ணலாம், திருப்பி நம்ம அட்டாக் இது மாதிரி நடக்கலாம். அப்போ எந்த ஒரு அலாட்டும் இல்லாமல் ஒரு கேரி அவுட் பண்ண மாட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து பாருங்க, சிவில் டிஃபென்ஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க. வி ஜஸ்ட் ஆஸ்க் த பீப்புள் ஆர் த ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டிஸ் அக்ராஸ் எஸ்பெஷலி பார்டர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு, அந்த நியர்பை ஏரியாஸை. இப்போ நம்ம பார்டரில் அங்கே கேரி அவுட் பண்ணோன்னா இன்பிட்வீன் ஆஃப் த கண்ட்ரியில், மிடில் ஆஃப் த கண்ட்ரியில் ஏதோ ஒரு பிளேஸில் கூட சம் ஒன் வில் கேரி அவுட். அப்போ த ஹோல் ஃபோர்ஸஸையும் நம்ம வந்து அலாட் பண்ணணும். அப்போ அந்த அலாட் பண்ணும்போதே எல்லாரும் சொன்னாங்க தேர் வில் பி இந்தியாஸ் ரெஸ்பான்ஸ். அதுதான் அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பார்த்தா ஏர்லி மார்னிங் வி கண்டக்டட்
ஆப்ரேஷன் சிந்தூர். அப்போ அதுக்கு முந்தின லாஸ்ட் 2 days நீங்கள் மைக்ரோவா நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா சிவில் டிஃபென்ஸ்னு ஒரு வேர்டு வந்துச்சு. ரைட். நெக்ஸ்ட் எஸ்பினாஜ், ஸ்பையிங், த ப்ராக்டிஸ் ஆஃப் ஸ்பையிங் ஆர் யூசிங் ஸ்பைஸ் டு அப்டைன் இன்ஃபர்மேஷன். அதனால தான் நம்ம இன்னைக்கு சொன்னோம் இது ஒரு பிக்கஸ்ட் த்ரெட்னு சொன்னோம். இந்த கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இன்னைக்கு பாதுகாக்கிறதே இன்னைக்கு கண்ட்ரிக்கு ஒரு பெரிய த்ரெட் பிகாஸ் ஆஃப் த சர்வலன்ஸ். இஃப் த கேர்ஃபுல் வாட்சிங் ஆஃப் அ பர்சன் பிளேஸ் எஸ்பெஷலி போலீஸ் ஆர் ஆர்மி பிகாஸ் ஆஃப் கிரைம் தட் ஹாஸ் ஹேப்பன் இன் இஸ் எக்ஸ்பெக்டட். சர்வலன்ஸ் இது ஒரு நார்மலான மீனிங். சர்வலன்ஸ் ஸ்டேட் அப்படின்னுங்கிறது ஒரு கான்செப்டாகவே இருக்கு. லைக் இந்தியா இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி சர்வலன்ஸ் பண்ண முடியுமா, பண்ணலாமான்னு கேட்டால் லீகலா பண்ணலாம். பட் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் தி பிரைவசி. இப்போ லாஸ்ட் ஒரு 1 week முன்னாடி கூட இந்த பெகாசஸ் ஸ்பைவேர் பற்றி ஒரு ஹியரிங் வரும்போது கோர்ட்டில் டிஸ்கஷன் இருந்துச்சு. அதையும் நம்ம கிளாஸ் பேசணும். பெகாசஸ் ஸ்பைவேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இஸ்ரேலோட வெல் ட்ரெயினடு அந்த வெல் பிளானடு அந்த ஸ்பைவேர், அதாவது சர்வலன்ஸ் ஸ்டேட். இந்தியா இஸ் அ சர்வலன்ஸ் ஸ்டேட்னா எவ்ரி கண்ட்ரி they can go for surveillance, which means suspected activities. அதான் ரொம்ப கேர்ஃபுல்லி கிராஃப்டட் வேர்டு வந்து suspected activities. some illegal terrorist attacks is going to be happen தெரியுதுன்னா அது சம்பந்தமா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பேர் சர்வலன்ஸ். ஆனால் அப்படி சர்வலன்ஸ் எப்படி சார் பண்ணுறதுன்னா த்ரூ ஃபோன் டேப்பிங் இருக்கலாம். அந்த வேர்டு சஸ்பெக்டட் ஆக்டிவிட்டி, சந்தேகப்படக்கூடிய, த்ரெட் ஃபார் த நேஷனல் செக்யூரிட்டி, த்ரெட் ஃபார் த கண்ட்ரி, சம் குரூப் உடனே அவங்க பண்ணிட மாட்டாங்க. அப்போ அவங்க பிளான் பண்ணுவாங்க, கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஒரு இடத்த அட்டாக் பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து அந்த சம்மந்தப்பட்டவங்களாம் ஒரு இடத்துக்கு மூவ் ஆவாங்க. இதெல்லாம் நமக்கு நடமாட்டம் தெரியுது, வழக்கத்துக்கு மாறாக இருக்குது, சந்தேகப்படுற மாதிரி செயல்கள் நடக்குதுன்னா அதை சஸ்பெக்ட் பண்ணி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் யாரு என்ன எதனால நடக்குது, இது ஏன் நடக்குது எல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணி அப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தால் ஓகே தே கோயிங் டு பிளான். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, இந்த மாதிரி சில முக்கியமான டேலாம் எல்லா இடத்துலையும் பப்ளிக் பிளேஸில் பாதுகாப்பு அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த டேவை பீப்புள் இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அந்த டேவை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரியோ அதை ஒரு இன்னொரு எண்டில் மாற்றுறதுக்கோ சம் குரூப் பிளான் பண்ணலாம். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா தேர் வில் பி மானிட்டரிங். ஒரு அந்த ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே வரைக்கும் 10-15 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே பப்ளிக் பிளேசஸ் எல்லாமே பீப்புள் போலீஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க, இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா. பிரைம் மினிஸ்டர் ஃப்ளாஸ் ஹாய்க், ஸோ அப்போ அந்த இடத்துல ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுற அந்த ஈவெண்ட் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக ப்ரொடெக்ஷன் கொண்டு வருவாங்க. ஏன் அப்படிங்கிற விஷயம். அப்போ சர்வலன்ஸ் பண்ணலாம். அந்த சர்வலன்ஸுங்கிற பேரில் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த பிரைவசி. அதுதான் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். அப்படி இந்தியாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் பெகாசஸ் ஸ்பைவேர். கரெக்டுங்களா? ஸ்பைவேர்னு சாஃப்ட்வேர் மாதிரி ஸ்பைவேர். தட் ஸ்பைவேர் சர்வலன்ஸுங்கிற பேரில் யூஸ்ட் அகெயின்ஸ்ட் ஆப்போசிஷன், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஜுடிஷியல் ஆஃபீஸில் சம் பீப்புள் அவங்களுக்கு எதிராக அவங்கள யூஸ் பண்ணிட்டாங்கிறத அலிகேஷன். அப்படி பண்ணலாம். எதுக்காக பண்ணலாம்னா இந்த செக்யூரிட்டி பர்பஸ், டு நியூட்ரலைஸ் த த்ரெட்ஸ். ஆனால் அதை மிஸ்யூஸ்டுங்கிறதா அலிகேஷன்ஸ். ரீசன்ட்லி பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் டார்கெட்டட் இந்தியன் அஃபீஷியல்ஸ் த்ரூ காலிங், ரைட், மொபைல் காலிங். எஸ், அதுவும் நமக்கு சர்வலன்ஸ். நெக்ஸ்ட் இல்லீகல் மைக்ரன்ஸ் அண்ட் ரெஃப்யூஜிஸ். நம்ம பேசின ரெஃப்யூஜி ஸ்ட்ரிக்ட்லி டிஃபைன் இன்டர்நேஷனலா, ரைட். அது ரெண்டுக்கும் நம்ம டிஃபனேஷன் கொடுத்துருக்கோம். ரெஃப்யூஜிஸ் அண்ட் மைக்ரன்ஸ். தென் ஸ்மக்லிங் இஸ், இதுவும் ரீசெண்டாக சொன்னாங்க. ஹியூமன் ஸ்மக்லிங் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற வேர்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்மக்லிங்னா கடத்துதல், இல்லீகல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பீப்புள், கூட்ஸ், சப்ஸ்டன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் அக்ராஸ் பார்டர்ஸ், இதை பற்றி சொல்லியிருக்காங்க. டிராஃபிக்கிங் இட்ஸ் an act of buying or selling goods illegally. இது கடத்தது. டிராஃபிக்கிங்னா illegal. The goods can be drugs, arms, animals or even humans. இதுதான் டிராஃபிக்கிங். தென் ஐடியாலஜினா என்ன? ஐடியாலஜி ஆர் த ஃபார்ம் ஆஃப் சோஷியல் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. இந்த ஐடியாலஜிலேருந்து தான் நமக்கு லெஃப்ட் விங், ரைட் விங், இந்த மாதிரி ஐடியாலஜிஸ். ஸோ தட் ஈ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். மீடியா, தட்ஸ் மீடியா. வாட் இஸ் இந்த மீடியாங்கிறது? ட்ரெடிஷ்னல் மீடியா. இது கூட சோஷியல்ங்கிற வேர்ட் ஆட் ஆகும்போது தான் சோஷியல் மீடியா. ஸோ அதே மாதிரி ஆம்பிபியஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ திஸ் ஆம்பிபியஸ் வார்ஃபேர் இஸ் அ மிலிட்ரி ஆப்ரேஷன் அட்டாக் லான்ச்டு ஃப்ரம் த சி பை நேவல் அண்ட் லேண்டிங் ஃபோர்ஸ் எகெயின்ஸ்ட் த ஹோர்ஸ். ரெண்டு டைமென்ஷன்ல இருந்து அட்டாக் பண்ணக்கூடியதா. ஸோ இட் இஸ் லான்ச்டு ஃப்ரம் த சி பை நேவல் அண்ட் லேண்டிங் ஃபோர்ஸஸ் எகெயின்ஸ்ட் ஹாஸ்டைல் source. That communism na enna is a political economic system, different type of economic system, right? Maoism. So idella ungalku therinjiri is a form of
கம்யூனிசம் டெவலப்டு பை மாசேத்தும், இதான் நம்ம நக்சலிசம் டாபிக் படிக்கும்போது. அதே மாதிரி லெனினிசம், ரைட்? ஸோ இந்த வேர்டெல்லாம் ஃபஸ்ட்டு காரல் மார்க்ஸோட மார்க்சிசம் பேஸை வச்சு நடந்த ஃபர்ஸ்ட் மேஜர் ரெவல்யூஷன் 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் தட் வாஸ் லெட் பை லெனினிசம். காரல் மார்க்ஸ் பொலிட்டிக்கல் சோஷியல் அந்த எக்கனாமிக் தியரி, அதுதான் மார்க்சிசம். அதை பேஸை வச்சு லெனினிசம். அதுக்கப்புறம் சைனாவில் வந்து த பர்சன் ஹூ கேரிட் அவுட் மாவோயிசம் இந்த டேர்ம். தென் டார்க் வெப் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், ரைட்? டார்க் வெப் நியூஸ்ல இருந்துச்சு. என்னங்க டார்க் வெப்னா என்னங்க? இட்ஸ் a deep web that is internally hidden, inaccessible through standard web browser. அதாவது இப்போ நாம் நார்மலாக வேர்ல்டு வைட் வெப் WW ஒரு வெப்சைட் அக்சஸ் பண்ணுறோம், ஒரு சர்ச் இன்ஜின் போகிறோம், அதில் போயிட்டு நமக்கு தேவையானதை சர்ச் பண்ணுறோம். பட் இந்த டார்க் அப்படிங்கிற வேர்ட் அதுவும் வெப் தான், பட் வி கான்ட் யூஸ் ஆர் inaccessible through standard web browsers வச்சு it is often accessed by anonymizing software like TORD are used both for legitimate purpose. புரியுங்களா? அதாவது இந்த டார்க் வெப் அக்சஸ் பண்ணுறதுக்குன்னே சம் கைண்ட் ஆஃப் எதை யூஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுறோம். நார்மல் வெப் ப்ரௌசர்ஸில் வி கான் அக்சஸ், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் டார்க் வெப் இஸ் த பார்ட் ஆஃப் இன்டர்நெட் தட் இஸ் நாட் இண்டெக்ஸ் பை தி ட்ரெடிஷ்னல் சர்ச் இன்ஜின் அண்ட் ரெக்வயர் ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் கன்ஃபிகரேஷன்ஸ் ஆட்டோமேஷன் ப்ராசஸ். அவ்வளோதான். இது ஈஸியாக நம்ம கொடுத்தாச்சா? டார்க் வெப் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டர்நெட் தான். நம்ம இன்டர்நெட்டில் போய் ஒரு சர்ச் இன்ஜினை வச்சு நம்ம கூகுள் சர்ச் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. அது வழியாக நமக்கு தேவையான தகவலை தேட ஆரம்பிக்கிறோம். இன்டர்நெட்டுக்குள்ளே நம்மளை தேடுறதுக்காக நம்ம ஒரு சர்ச் இன்ஜின் வைக்கிறோம், அதுக்கு பேர் தான் பேரே சர்ச் இன்ஜின். பட் இந்த டார்க் வெப் வந்து பார்ட் ஆஃப் இன்டர்நெட் தான், ஆனால் வி கான்ட் அக்சஸ் த நார்மல் ட்ரெடிஷ்னல் சர்ச் இன்ஜின். இட் ரெக்வயர் ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் நோம்ல லைக் டிஓஆர் இந்த மாதிரி அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எதற்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, it is used for some illegal activity. That's commonly as well illegal activity like illegal drug trafficking, right? Weapon sale, child exploitations, இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு என்ன இருக்குன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் இன்டர்போலோட இதில் சொல்லியிருக்காங்க. இதுதான் டார்க் வெப் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டேட் ஆக்டர்ஸ், முன்னாடி சொல்லியிருப்போம், ஃபாரின் கவர்மெண்ட் ஆர் தயர் ஏஜென்சிஸ், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், ரைட்? ஸோ ஆல்ரெடி இந்த டேர்ம் மட்டும் ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சரண்டர் அண்ட் ரீஹாபிலேஷன் பாலிசி இப்போ நக்சலிசம் டாபிக்கோட இருக்கும். ஸோ நக்சலிசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி டே பை டே என்னாக இருக்கு, சரண்டர்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நியூஸ் பார்க்குறோம். ஹையஸ்ட் ஒன் ஆஃப் த ஹைலைஸ்ட் அஃபெக்டட் ஏரியாஸ் நக்சலிசம் வந்து சத்தீஸ்கர். அதில் பாஸ்தர் ரீஜன் ரீசன்ட்லி டிக்ளேர்ட் அஸ் அ நக்சல் ஃப்ரீ பை கவர்மெண்ட். ஞாபகம் இருக்குங்களா? நியூஸ் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸில் ஒவ்வொரு ரீசன்ஸ் ஹோப்ஃபுல்லி த டாப் லெவல் லீடர்ஸ் ஆஃப் சிபிஐ மாவோயிஸ்ட் வந்து ஸ்டெப் பை டே சரண்டர் ஆகிருக்காங்க வேரியஸ் ஸ்டேட்ஸில். மகாராஷ்டிராவில் ஸ்டெப் பை ஸ்டெப். ரீசெண்டாக ஹோம் மினிஸ்டரோட இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள் நக்சல் அஃபெக்டட் ஏரியாஸ் சத்தீஸ்கரில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஆர்பிஎஃப் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் 10,000 ரேடியோஸ் சத்தீஸ்கரில். அது படிச்சிங்களா? கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. எதுக்காக 10,000 ரேடியோஸ் வந்து ட்ரைபல் பாப்புலேஷன்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க? இட்ஸ் நத்திங் பட் தே வாண்ட் டு பி கனெக்டட் வித் கவர்மெண்ட். எப்படி சில ரொம்ப ரிமோட் ஏரியாஸ் எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நக்சலிசம் இஸ் அ மூமெண்ட் ஃபார் டெவலப்மெண்ட். இந்த மூமெண்ட்டே இந்த ரீஜனில் இருக்கிற பேக்வர்ட்னஸ் அண்டர் டெவலப்மெண்ட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது ஒரு மூமெண்ட்டுங்கிற மாதிரி இருக்கு. பட் அதான் ஹோம் மினிஸ்டர் கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க, இந்த ரீஜன்ஸ்னுடைய டெவலப்மெண்ட்டே பிகாஸ் ஆஃப் க்ரோத் ஆஃப் நக்சலிசம் பாதிக்கப்பட்டுச்சு. திஸ் மூமெண்ட் இஸ் நாட் ஃபார் த டெவலப்மெண்ட்டுக்கான இது கிடையாது அப்படின்னு சொல்லி, திஸ் மூமெண்ட் அஃபெக்டட் நமக்கு வர வேண்டிய டெவலப்மெண்ட்டையும் இது பாதிச்சிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட போய், ஏன்னா அவங்ககிட்ட ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லை, பேசிக் நீட்ஸ் இல்லை, இதெல்லாம் கொண்டு வரதுக்காக தான் இந்த மூமெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுறாங்கன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரிஜினல் வந்து கிடையாது. இந்த மூமெண்ட்னால தான் கவர்மெண்ட்னால இங்கே இதாக முடியல. அப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the people at remote area needs to be connected with the government அப்படிங்கிறதுக்காக ரேடியோ ஈஸிலி கனெக்ட் ஆகிற மாதிரி எஸ் இதில் போட்டிருக்காங்க. ஸோ 10,000 ரேடியோ செட்ஸ் ரிமோட் மாவோயிஸ்ட் வைலன்ஸ் அஃபெக்டட் ஏரியா பாஸ்டர் சத்தீஸ்கர்
Public campaign to promote national integration and move local away from yes. So online la chat box போட்டிருக்கீங்க. Very good. சந்தோஷ்வரன். சிஆர்பிஎஃப் வந்து இது பண்ணி இந்த ஒரு பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தாலே போதுங்க. இப்போ உங்கள் கையில் ஸ்டாட்டிக் நோட்ஸ் இருக்கு, கிளாஸ் நோட்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் நான் இதில் எல்லா டாப்பிக்குமே நம்ம டாபிக் அனுப்பிச்சிருந்தோம் சரிங்களா. அது ஒன்ஸ் அகெயின் குரூப்லேயும் பண்ணிடுறேன் அலாங் வித் திஸ் டாபிக். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால், நீங்கள் நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிக்கிளை படிச்சுட்டு ஒரு ஆர்டிக்கிள் இருந்து மினிமம் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க கூட அடுத்த மெயின்ஸ் போகிற வரைக்கும் எவ்வளோ கண்டென்ட் வரும். இப்போ இது ஒரு பாயிண்டா எழுதல நாளைக்கு. ஏன் 10,000 ரேடியோ 10,000 plus radios are distributed by CRPF to make the people more inclusive, accessible, being part of mainstream. First of all அவங்க லாங்ல டிஸ்கனெக்டடா இருக்கிறதா ஃபர்ஸ்ட் பிரச்சனையே சரிங்களா. ஏன்னா அவங்களோட ரிமோட்னஸ், ஜென்ரலா ட்ரைபல் நேச்சர் வந்து லெஸ் அசோசியேஷன் வித் மெயின் ஸ்ட்ரீம் பாப்புலேஷன், அவங்க தே வில் நாட் இன்ட்ராக்ட் ஈஸிலி. இப்போ அந்த எல்லாத்தையும் அந்த பேரியர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா தே வில் பி கனெக்டட் வித் கவர்மெண்ட். அப்போ கனெக்டட் வித் கவர்மெண்ட்னு வரும்போது அவங்களை கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வி ஆர் எம்பசைசிங் சரண்டர் ரீஹாபிலேஷன் பாலிசி டு wean away the misguided youth, hardcore left-wing extremists to stray into the Naxalism, and they want to return to the mainstream, have strayed into the fold of Naxalism and return to mainstream. அதுதான் சரண்டர் அண்ட் ரீஹாபிலேஷன் பாலிசி. த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கண்ட்ரிங்க? மியான்மார். எஸ், மியான்மார். தட் அலோஸ் ட்ரைபல் லிவிங். ஸோ ரீசெண்டாக நம்ம எதை பண்ணியிருக்கோம், 16ல இருந்து ஃபர்தராக 10 கிலோமீட்டர். ஸோ அது மட்டும் நம்ம முன்னாடி இருந்தது போட்டிருப்போம். அதே மாதிரி டீமிலிட்டரைஸ்டு ஜோன் இன் அன் ஏரியா யூஸ்வலி எஸ்டாப்ளிஷ் பை ட்ரீட்டி அக்ரிமெண்ட் கான்ஃப்ளிக்ட் வேர் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட். டீமிலிட்டரைஸ்டு இந்த வேர்டோட மீனிங். மிலிட்டரைஸ்டு ஜோன்னா என்னங்க, இந்த ஏரியா the forces are deployed, அதை வந்து நம்ம மிலிட்ரி ஜோன் சொல்றோம். டீமிலிட்டரைஸ்டு, நம்ம டாலரைசேஷன், இதான் லாஜிக். அந்த வேர்டோட ப்ரிஃபிக்ஸ் நம்ம செட் பண்ற வேர்ட்ஸ் வச்சு எழுதில. ப்ரீ எம்டிவ் ஸ்ட்ரைக், ப்ரீ பெய்டு, போஸ்ட் பெய்டு நம்ம சொன்னோம். ஒரு த்ரெட் வர்றதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ப்ரீபெய்டை வந்து பே பண்ணாதான் பேச முடியும். போஸ்ட் பெய்டுனா பேசிட்டு பே பண்றோம், பில் பே. அதே மாதிரி ப்ரீ எம்டிவ் ஸ்ட்ரைக், மிலிட்டரைஸ்டு, டாலரைசேஷன், டாலர்னுடைய பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு பேர் டாலரைசேஷன். டிமானிட்டைசேஷன் த்ரூ லீகல் டெண்டருங்கிற கான்செப்ட்ல கவர்மெண்ட் கரன்சிக்கு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்றோம். இது 500 ரூபாய், இது 1000 ரூபான்னு சொல்லி. அதனாலதான் நமக்கு யாருமே முன்பின் தெரியாதவங்ககிட்ட போய் நான் ஒரு பொருளை வாங்கும் போது யாரே தெரியலனாலும் அவங்க அந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதனோட வேல்யூ 500 தான், அவ்வளோதான். யாருனே தெரியாது, போகிற ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்கிட்டு நம்ம டிரான்சாக்ஷன் முடிஞ்சு வந்துட்டோம். பிகாஸ் இட் இஸ் அக்செப்டட். அது ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம், மானிட்டைஸ்டு வேல்யூ இருந்துச்சு. அதை கவர்மெண்ட் வித்ட்ரா பண்ணுறதுக்கு பேர் தான் டிமானிட்டைசேஷன். இதெல்லாம் வந்து நான் ஸ்மார்ட் வே ஆஃப் இதை சொல்லிட்டு எனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் சார். நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம், அந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சாலே நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ டீமிலிட்டரைசேஷன் அதை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும், இல்லைனா அது டீமிலிட்டரைஸ் ரொம்ப கஷ்டப்பட விடும். அப்படிங்கிறது டாலரைசேஷன், டிமானிட்டைசேஷன் அந்த மாதிரி எடுத்துருக்க. அப்போ ஃபோர்ஸஸை டிப்ளாய் பண்ணுறது மிலிட்டரைஸ்டு. டீமிலிட்டரைசேஷனா there was an military forces installations or prohibited the demilitarization. It acts as a buffer zone to reduce the livelihood to conflict. Government's defense கொடுத்திருக்காங்க. Yes, demilitarized zone. அடுத்து cyber bullying. It is carried out to use of electronic communications, harass or threaten a person, particularly online platform targeting someone, harassing someone. அதுதான் cyber bullying சொல்றாங்க. Then a theater command. இது நம்ம கொடுத்துருக்கோம். as a military structure, all the assets and manpower of army, navy, air forces are placed under one single operation. இப்போ நிறைய இடத்துல சார் டவுட் வந்து தேட்டர் கமாண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே தான் நான் சொன்ன டேர்ம் தான், யூனிஃபிகேஷன், ஜாயின்னஸ், அவ்வளோதான். இப்போ படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. ஆல் த அசட்ஸ் and manpower, army, navy, air force are placed under one single operational we all together to handle the threat. அவ்வளோதான் விஷயம். அங்கங்கே நம்ம ஃபோர்ஸஸே ஸ்கேட்டர்டாக இருந்தால் வர்ற த்ரெட்டை எஃபெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் தேட்டர் கமாண்ட். ஹோப்ஃபுல்லி இந்த மெட்டீரியல் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வேர்ட்ஸ் ஃபெமிலரைஸ் ஆனாலே நம்மளால் மேனேஜ் பண்ணலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக் ஏரியா ஃபார் மோர் கோஆர்டினேட்டட் எஃபெக்டிவ் ஆப்ரேஷன்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே தேட்டர் கமாண்ட் தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஐ திங்க் ரிப்பீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்,
இந்த ஃப்ராண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்ங்கிறது அடிக்கடி நியூஸ்ல இருந்துச்சு. இது என்னங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் டெரரிஸ்ட் ஆக்ட்ல செக்ஷன்ஸ்ல இருந்தே ஒரு அஃபீஷியல் சோர்ஸ் இருந்தே எடுத்திருக்கோம். யார ஃப்ராண்டல் ஆர்கனைசேஷன் சொல்றோம்? Frontal organizations are the group or entities formed to conceal the true identity or agenda of the individual or group behind them. Their goal are political, social, or criminal to create false sense of legitimacy, independence, and public support. By nature, they seems to be legally established institution. That seems to be, but in reality, they are doing some backlog works, some illegal activities. அதுதான் front organization சொல்ற. Front organization or group or entities formed to conceal the true identity or agenda, and they will create a false sense of legitimacy. False sense of legitimacy seems to be legitimate. பார்க்கறதுக்கு they are doing some well accepted legal activity, but in backdrop they will do some illegal activities, especially in the urban nationalism படிக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம் ஃப்ராண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ எனி ஆக்ட் டன் வித் இன்டென்ட் டு த்ரெட்டன் ஆர் லைக்லி த்ரெட்டன் த யூனிட்டி இன்டெகிரிட்டி. எப்பவுமே இந்த மாதிரி ஆக்டோட டெஃபினேஷன் போனீங்கன்னா இந்த லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா அது லீகல் டேர்ம். நீங்கள் ஒரு டெரரிசம் டிஃபைன் அண்டர் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் போனீங்கன்னா 1 பேஜுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது ஒரு லீகல் டேர்மாக ஃப்ராண்டல் ஆர்கனைசேஷன்னா இட் சீம்ஸ் டு பி ஆர் தே ஆர் கிரியேட்டிங் ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் லெஜிட்டிமசி. நெக்ஸ்ட் இன்சர்ஜென்சி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ 1 or 2 டேர்ம்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், ஹாட் பர்சூட். ஸோ ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா, கேள்விப்பட்டிருக்கோம். யாருங்க ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ்? Non-violent yet essential logistical operational support to militant. Whoever is supporting or helping for terrorist or insurgency group வந்து சப்போர்ட் பண்றவங்கள தான் யாரு ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ். இதுவும் இப்போ நீங்க ஐஏஎஸோட கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்கல் டேர்மை வச்சு தான் கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம டாபிக் படிச்சிட்டோம். இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம் கொஸ்டின் பேப்பரில் நமக்கு இருக்கிறத தெரிஞ்சாதான் அந்த கொஸ்டின் எழுத முடியும். இப்போ ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ்னு ஒரு கேள்வி கொஸ்டின் பேப்பரில் வந்துருச்சுன்னா, ஒரு வேர்டு வந்துருச்சுன்னா, இப்போ அதனோட மீனிங்கை தெரியலன்னா அந்த இடத்துல தடுமாற்றம். அதுதான் இந்த இடத்துல அந்த கேப் நம்ம தெரியும். அப்போ ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் தி ஆர் சப்போர்ட் டு மிலிட்டன்ட் ஆர் டெரரிஸ்ட் குரூப் சச் அஸ் ஷெல்டர் கொடுக்கறது, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, ஃபண்டிங், ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் கொடுக்காம. இப்போ ரீசெண்டாக சொன்னாங்களா பகல்காம் அட்டாக்ல டெரரிஸ்ட் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு 4 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. யாராவது ஒரு ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவை ப்ரீஃப் பண்ணுறது, எப்போ ரைட் டைம் சொல்கிறது, அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு தேவையான கம்யூனிகேஷன் கொடுக்கறது, இன்டெலிஜென்ஸ், ஷெல்டர், அவங்களுக்கு லோக்கலில் ஏதாவது பீப்புள் தேவைப்பட்டது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்கள தான் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ். ஆல்ரெடி நமக்கு பிஒய்க்யூவில் இந்த வேர்டே கொடுத்துருந்தாங்க, ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ். லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் நமக்கு தெரியும். இந்த வருஷம் கொஸ்டின், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்? Is Maoist outreach overthrew the state by armed insurgency by Ministry of Home Affairs. ஹாட் பர்சூட்ங்கிறது ஒரு டேர்ம் தாங்க. ஹாட் பர்சூட் அப்படின்னா என்னங்க? 2015 we used the term in northeast the pursuit of enemy force across border into foreign territory in response to an ongoing imminent threat. அதாவது இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றது, க்ளோஸ்லி, இம்மீடியட்லி ஃபாலோ அண்ட் அட்டாக். அப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் may not be a immediate, we can take some time to respond, but hot pursuit is enemy force across borders or immediately follow on the attack. Religious extremism, அதே சேம். it is term extremismல religious hate speech, prejudice, propaganda, ரிலீஜியஸை டார்கெட் பண்ணி அதுக்கு எகெயின்ஸ்டா விஷயங்களை சோஷியல் மீடியாவில் ப்ரொபகேட் பண்ணுறது. அதே மாதிரி லாஸ்ட் கிரவுண்ட் ஜீரோ, the specific site where terrorist attack, ambush or insurgent infiltration occur, marked as the operational epicenter. இப்போ நம்ம எர்த்குவாக்லாம் வரும்போது எபிசென்டர்னு சொல்கிறோமா, அந்த மாதிரி கிரவுண்ட் ஜீரோங்கிறது ஒரு அட்டாக்கோட ஆப்ரேஷனல் மார்க்கடு பிளேஸ். This location becomes the focus for immediate security response, including cordon and search operation, investigation and control. இது ஒரு இடத்த கிரவுண்ட் ஜீரோ, which means இந்த இடம் தான் அட்டாக் பண்றவங்களோட டார்கெட்டா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அந்த இடத்த
கிரவுண்ட் ஜீரோ பண்ண, விச் மீன்ஸ் தரவுலி வில் மானிட்டர். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு சஸ்பெக்ட் ஆகும்ல, ஒன்று பீப்புள் ஹைலி க்ரௌடட் ஏரியாவாக இருக்கும். இப்போ மும்பை அட்டாக்ல அவங்க ஒரு 3 பிளேஸஸை சூஸ் பண்ணாங்க. பப்ளிக் பிளேஸ், தாஜ் ஹோட்டல், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், கரெக்டுங்களா? இப்போ பகல்காமில் பைசாரன் வேலி, அப்போ அந்த இடத்த சூஸ் பண்ணி அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா அதை ஸ்பெசிஃபிக் சைட் வேர் டெரரிஸ்ட் அட்டாக், அதுக்கு பேர் தான் கிரவுண்ட் ஜீரோ, கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே இந்த டேர்ம்ஸ் 57 டேர்ம்ஸ், ஐ திங்க் அதில் 1 or 2 மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் எடுத்துங்க, மற்றதை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி இது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ரைட்? ஸோ அது கூட அனதர் ஒன் டாபிக் மட்டும் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் டெரரிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ ஆல்ரெடி நம்ம அதை ரீட் பண்ணது, எல்லா டாப்பிக்கும் சேர்த்து சிலபஸில் இருக்கிற ஒரு டேர்மாக தான் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஐடிஎஸ்ஏ வெப்சைட்ல இருந்து எஸ் வி ஆர் டேக்கன் ஹெட்டிங் வந்து டெரரிசம், டெக்னாலஜி அண்டு டெரரிசம் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல். ஆல்சோ ஐ வில் ஷேர் இட் இந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் பாயிண்ட் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா சாப்டருமே இதில் கவர் ஆகிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலாக தான் இருந்துச்சு பாருங்க. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனுக்கு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு சார் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் கண்டென்ட் எழுதுறேன் சார், பட் எங்கே லேக்கிங் ஆகுதுன்னா இன்ட்ரோடக்ஷன். அப்படி இப்போ இந்த மாதிரி ஒரு சோர்சஸை நம்ம கொஞ்ச நாள் வாசிச்சாதான் நமக்கு ஐடியாவே வரும். ஏன்னா நமக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் வந்துடும். இப்போ காசஸ் ஆஃப் நக்சலிசம் எழுதிடலாம், காசஸ் ஆஃப் டெரரிசம், சைபர். பட் இன்ட்ரோடக்ஷன் வரும்போது ஒரு ஃபினிஷ்டு ஸ்டேட்மெண்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி இஸ் யூஸ்ட் அஸ் அ டூல் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் இன் சொசைட்டி அண்ட் ஆஸ் அ மீன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட். However, due to the ease of availability, new and emerging technology at lower cost, it is increasingly used to non-state actors and terrorists. இது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாமா? மீனிங் புரியுங்களா? பொதுவாக ஒரு தொழில்நுட்பம், டெக்னாலஜியை சொசைட்டியோட அப்லிப்மெண்ட்டுக்கு, அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சொசைட்டிக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் அதே டெக்னாலஜி ஈஸியாக அவைலபிள் ஆகுது, லோ காஸ்டில் கிடைக்குது. அப்படிங்கிறனால இன்க்ரீசிங்லி இட் வாஸ் யூஸ்டு பை நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், தை டெரரிஸ்ட். இது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு யூஸ் பண்ணும். இப்படி வாசிக்கும் போது தான் நமக்கு அந்த டைவர்சிட்டியே தெரியுங்க. அதை தான் நான் என்கரேஜ் பண்ணுறேன். இது அப்படியே ஐடிஎஸ்ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அந்த டாப்பிக்கை அப்படியே நான் எடுத்து அதில் சில தேவையில்லாத கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆர்டராக கொடுத்துருக்கோம். நான் அதை குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஓகே, இப்போ இந்த கான்டெஸ்ட்டை வச்சு நீங்கள் எழுதினா போதும். ஓகே, அப்போ டெக்னாலஜி ஏன் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுனால ஒரு பக்கம் அந்த டெக்னாலஜியை எளிமைப்படுத்துகிறோம், காஸ்ட்டை குறைக்கிறோம், அக்சசபிலிட்டி அதிகப்படுத்துகிறோம். ஆனால் அதே டெக்னாலஜியை நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படி யூஸ் பண்ணனால என்னன்னு பாருங்கள். சைபர் ஹராஸ்மெண்ட், விர்ச்சுவல் வார்ஃபேர், இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், சைபர் அட்டாக், இது எல்லாமே ஆல் டேர்ம்ஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் ஆக்டிவிட்டிஸ் காஸ்ட் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் லைக் ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்காங்க, ரைட்? நெக்ஸ்ட்டு இதோட ஐடியாஸ். த யூஎன்எஸ்சி கவுண்டர் டெரரிசம் கமிட்டியில் இது ரிலேட்டடாக நம்ம மேஜரான டிஸ்கஷன்ஸ்லாம் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கோம், ரைட்? அதே மாதிரி நம்மளோட பிரைம் மினிஸ்டர், சாரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேசின விஷயந்தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், எமர்ஜிங் சேலஞ்சஸ் அண்ட் கீ டேக் அவேஸ் அப்படின்னு. சோஷியல் மீடியா யூஸ் பை மிக்கபிள் ஆக்டர்ஸ், இந்த இடத்துல சோஷியல் மீடியாவே உள்ளே வந்துடுச்சு, சரிங்களா? அதாவது நக்சலிசம் தவிர மித்த எல்லா டாப்பிக்குமே இது கவர் ஆயிருக்கு. அதாவது பார்டர் மேனேஜ்மெண்ட்டில், சோஷியல் மீடியாவில், சைபர் செக்யூரிட்டியில், கரெக்டுங்களா? எல்லா டாப்பிக்கும் இது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி. அதனால தான் இந்த ஆர்டிக்கல் இதை உட்காந்து ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி ஒரு தடவை வாசிச்சிருங்க. யூ கேன் இதுலேருந்து செலக்டிவாக எடுங்க. இதில் எல்லாத்தையும் மனப்பாடெல்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர்த்துக்கு ஒரு மெட்டீரியல் எடுத்தாலே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அதை லைன் பை லைன் நம்ம மெமரைஸ் பண்ணுறோம்னா இல்லை. ஸோ கெட்டிங் எக்ஸ்போஷர், கெட்டிங் டைமென்ஷன். இப்போ டெக்னாலஜியே நம்ம எப்படி சொல்கிறாங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் அப்லிப்மெண்ட் ஆஃப் சொசைட்டிக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை ஈஸிலி அவைலபிள் லோ காஸ்ட்னால இல்லீகலாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டைவர்ஷன் நம்ம பேப்பரில் வந்துச்சுன்னா போதுமானது. இந்த டைவர்ஷன் எப்படி எனக்கு கிடைக்குன்னா, வென் ஐ ரீட் திஸ் ஐடியா, அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியாஸே கிரியேட் ஆகும். இல்லைனா எனக்கு என்ன நாலேஜ் நமக்கு கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ணமோ நம்ம படிச்சுருக்கோம், வாசிக்க வாசிக்க அந்த டைவர்சிட்டி வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேப்பரில் ஒரு டைவர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாலே அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும்.
கண்டிப்பா அதுக்கான ஆன்சர் மார்க் வந்து உங்களுக்கு இருக்கு. ஒரே டைமென்ஷன் இல்லாம நிறைய இடத்துல எழுதியிருப்பாங்க ஃபீட்பேக். டைவர்சிஃபை யுவர் ஆன்சர்ஸ். ஒரே டைமென்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னது என்னன்னா, அப்ப அந்த டைவர்சிட்டி எங்க கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ரீட் பண்ண ரைட். ஸோ அதுதான் இந்த இடத்துல மற்ற எல்லா இதுலேயும் பேசியிருப்பாங்க. அட் லாஸ்ட் வி ஆர் கிவன் வே ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ இந்த வே ஃபார்வர்ட் யூ கேன் யூஸ் ஃபார் இந்த இடத்துல ஒரு 3 பேராகிராஃபாக நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேராகிராஃபே நமக்கு ஈஸி. கோஆர்டினேஷன் பிட்வீன் கவர்மெண்ட், பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் அண்ட் சிவில் சொசைட்டி இஸ் நீடட் டு ஹார்னஸ் நியூ அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி ஃபார் குளோபல் குட். கரெக்டா? இந்த லைனே நமக்கு ரொம்ப கன்வின்ஸ். இப்போ கேட்டிங்களா ஆன்லைனில் வந்து சார் கன்க்ளூஷன்ஸ் எப்படி எழுதுறதுன்னா லைக் இதே தான் ஃபார்மேட். இப்போ பாருங்க வேர்டே கோஆர்டினேஷன் எஃபோர்ட். ஒரு ஆக்டிவிட்டி இன்னைக்கு வந்து எஃபெக்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா இங்கே எல்லா இடத்துலையுமே கோஆர்டினேஷன் தேவைப்படுது. கவர்மெண்ட், பிரைவேட் செக்டார், ஏன்னா நமக்கு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுலேயே பிரைவேட் செக்டார் இருக்காங்க, பப்ளிக் செக்டார் அண்ட் சிவில் சொசைட்டி எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணாதான் we can use. While government need to vigilant, technology companies have to monitor the use of technology அப்படிங்கிறத அதுக்கப்புறம் OECD இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாஸ் கரண்ட் டென்யூர் அட் UNSC will end December. ஸோ இந்த டாபிக்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ ஓவரால் டெக்னாலஜி அண்டு டெரரிசம் இதுக்குள்ள டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இந்தியாவுடைய செக்யூரிட்டி டைமென்ஷனை எப்படி சேலஞ்ச் பண்ணது, இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணது அப்படிங்கிறதா இந்த ஐடியா. இட்ஸ் SDG 17 போட்டிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் கோஆர்டினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் SDG வந்து பிரிங்கிங் கோஆர்டினேஷன்ஸ். ரைட், கிளியருங்களா? ஸோ மற்ற ஸ்டாட்டிக் ஏரியா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இந்த ஒவ்வொரு டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கங்க. அந்த டேர்ம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக படிங்க. ஒவ்வொன்று ரேடிகலைசேஷன் இந்த மாதிரி வர்றது. ரைட். ஸோ வேறு என்ன இதில் நமக்கு நியூஸ் இருந்ததுன்னா நக்சலிசம், நக்சல் ஃப்ரீ இந்தியா. அடுத்த ஒரு டைமென்ஷன் வந்து எங்கே பேசினாங்க அப்படின்னா உங்களுக்கு அர்பன் நக்சலிசம் அப்படின்னு ஒரு வேர்டு ரீசெண்டாக கூட பிரைம் மினிஸ்டர் வரும்போது வி ஹாவ் டு கேர்ஃபுல்லி மானிட்டர். ஒருவேளை நம்ம ரூரல் ஏரியாஸில் நக்சலிசமனோட இம்பேக்டை எலிமினேட் பண்ணிட்டோம்னா இட் மே எமர்ஜிங் இன் அர்பன் ஏரியாஸ், எஸ்பெஷலி ஆல்ரெடி மகாராஷ்டிரா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. வி ஹாவ் டு மானிட்டர் அப்படின்னு சொல்லி. மற்றது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த இந்த லாஸ்ட் 2 மந்த்தில் இருந்த நியூஸ் ஒரு 4 to 5 நியூஸ் ஆர்டிக்கல் எதை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா சோஷியல் மீடியாவை சார்ந்த மிஸ் அண்ட் ஃபேக் இன்ஃபர்மேஷன் இது பேசினாங்க. அடுத்து லாஸ்ட் ஒரு டேர்ம் மட்டும் சொல்லிடுறேன், ரிசர்ச் செக்யூரிட்டி. நோட் பண்ணி வச்சுங்க. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். இந்த லாஸ்ட் 3-4 மந்த்தில் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நியூஸ் பேப்பரில் இருந்த ஒரு டேர்ம் வந்து மேபி நியூவாக நம்ம கேள்விப்படுற மாதிரி இருக்கும், ரிசர்ச் செக்யூரிட்டி. இப்போ நம்ம இது வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு பேசினோம். ஓவராலாக எடுத்திங்கன்னா நம்ம ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இதெல்லாம் டேர்ம் கேள்விப்பட்டிருப்போம். என்னவா இருக்கலாங்க, நீங்களே கெஸ் பண்ணுங்க. ரிசர்ச் செக்யூரிட்டி, பேட்டன்ஸு, ஓகே. இன்னும் மேபி படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, இது நியூஸ் பேப்பரில் வந்தது தான், ரொம்ப ரெகுலராக வரல, பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ரிசர்ச் செக்யூரிட்டி என்ன டைமென்ஷனாக இருக்கலாம்? இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, R&D. என்ன லாஜிக் சொல்கிறாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்தியா வந்து இன் ரீசெண்ட் டேஸ் தேர் வில் பி அன் விசிபிள் அப்ரோச் பை இந்தியா டு ஃபோக்கஸ் மோர் ஆஃப் R&D. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை நம்ம எஃபெக்டிவாக இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இனோவேஷன்ஸை இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறோம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எடுத்த எஃபோர்ட்னால இந்தியா வந்து டாப் 50 இனோவேஷன் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸில் இந்தியா இருக்கும். அட்டல் இனோவேஷன் மிஷன்ஸ் மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டோம். பட் எந்த இடத்துல இந்தியா மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா இன் ரீசெண்ட் டேஸ் சைபர் அட்டாக்ல ஒவ்வொரு கண்ட்ரியோட நியூ அட்வான்ஸ்மெண்ட் R&Dயுமே சப்ஜெக்ட் டு த்ரெட். அப்போ இந்தியா வந்து இனோவேஷன்ஸை R&Dயை என்ஹான்ஸ் பண்ணுற அதே டைம் பீரியடில் அந்த ஆக்டிவிட்டியை பாதுகாக்கிறதையும் இந்தியா வந்து என்ஷூர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ரிசர்ச் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது ஒரு அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் ஃபோக்கஸிங் R&D, ஃபண்ட் அலோகேஷன், ரிசர்ச் ஃபோக்கஸ் பண்ணுறோம், இனோவேஷன்ஸ் இது பண்ணுறோம், ஸ்டார்ட் அப்ஸ் என்கரேஜ் பண்ணுறோம், சொசைட்டல் ப்ராப்ளக்கு
டெக்னாலஜி பேஸ்டு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம், எல்லாமே கரெக்டு. ஆனால் இன்னொரு காம்பனண்ட் இந்தியா மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னா ரிசர்ச் செக்யூரிட்டி. இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கும் நம்ம இருக்கணும். ஏன்னா நவ் வி ஆர் வல்லரபிள் டு சைபர் அட்டாக். இதுதான் இன்னைக்கு பிக்கஸ்ட் ஒரு டிஸ்கஷன். இது பேர் ரிசர்ச் செக்யூரிட்டி. சரிங்களா? ரைட். ஸோ இது இது என்ன மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன்ல எடுத்துக்கலாம். இன்னொரு டைமென்ஷன் சொன்னீங்கன்னா இந்தியா வந்து டிஜிட்டலைசேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணும். we are bringing more people to online platform. பட் எங்க நம்ம மிஸ் பண்றோம், கொஞ்சம் லேக்கிங்கா இருக்குன்னா கிரியேட்டிங் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ். எப்பெல்லாம் இந்தியா வந்து டிஜிட்டலைசேஷன் ஆக்டிவிட்டியை, இ கவர்னன்ஸ் ஆக்டிவிட்டியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது பேரலி அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வி நீட் கிரியேட்டர் சிஸ்டம். ஆனால் டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸை நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம், நோ டவுட். பட் இன்னும் சம் வாட் வி ஹாவ் டு ஃபோக்கஸ். நிறைய இடத்துல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தே ஆர் கிவன் அஸ் அ சஜஷன் டு கவர்மெண்ட். வி ஹாவ் டு பேரலி டு கிரியேட் மோர் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ். ஏன்னா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே ஒரு பேப்பர் டு பேப்பர்லெஸ் கொண்டு வரோம். அப்போ நம்மளோட டேட்டாஸ் ஆர் கெட்டிங் மோர் வல்னரபிள் இன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஒருவேளை அந்த சைபர் அட்டாக் நடக்குதுன்னா அதை ஹேண்டில் பண்றது யாரா இருக்கும்னா சைபர் எக்ஸ்பர்ட்டா தான் இருக்குமோ தவிர ஆர்டினரி பீப்புளோ இல்லை சம் அதர் ஏஜென்சிஸோ அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ டிஜிட்டலைசேஷன்ல கவனம் செலுத்துற நம்ம parallelly டு ஃபோக்கஸ் ஆன் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ். அதே தான் விஷயம். இப்போ ஆர்என்டியில் கவனம் செலுத்துகிற நம்ம அந்த ரிசோர்ஸை பாதுகாக்கிறதுக்கும் அதுக்கு பேர் தான் ரிசர்ச் செக்யூரிட்டி. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரீசன்ட் டேஸில் லாஸ்ட் ஒரு 3 மந்த் நம்ம லாஸ்ட்டாக எடுத்ததுக்கப்புறம் இருந்த டாபிக். அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த டேர்ம்ஸை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். கிளியருங்களா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாட்டிக் மெட்டீரியல் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து வர டெஸ்ட்டை எழுதுங்க. சரிங்களா? ஸோ இதோட நமக்கு இன்னல் செக்யூரிட்டி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அதை கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆன் ப்ரிலிம்ஸ். அந்த டைமில் நியூஸ் பேப்பரில் வரதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் எகெயின் நம்ம மெயின்ஸ் டெஸ்ட்டு திருப்பி நம்ம எழுதுவோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆன்சர் ரைட்டிங் வரும்போது கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் ப்ராப்பராக டெஸ்ட் எழுதியிருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே. ஃபுல் டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு அங்கேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட் அப்படியே கிராஜுவலாக நம்ம எடுத்துகிட்டு போய் பண்ணிகிட்ருக்கோம். கிளியருங்களா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டாப் நோ. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ அதர்ஸ் கிளம்பலாங்க. நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக மணிப்பூர் இஷ்யூஸ், மற்றது வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்டாட்டிக் இஷ்யூ தான். இந்த இன்சர்ஜென்சிலே ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஸ்டார்ட் ஆனது இமீடியட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நார்த் ஈஸ்ட். ஸோ உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் குரூப்பில் ரஃப் டைமண்ட் குரூப்லேயும் நம்ம ஷேர் பண்ணிடலாங்க. ஸோ அதாங்க இல்லீகல் கூட்ஸை பை பண்ணுறது வந்து டிராஃபிக்கிங் சொல்கிறாங்க. ஸ்மக்லிங் வந்து ப்ராடக்டோட காஸ்ட் அதிகமாக இருக்கும்போது அதை பைபாஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மக்லிங். ஹைலி டாக்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஸ்மக்கிள்டு அப்படின்னு சொல்லுவாங்களா? எஸ். சோர்ஸ் வெப்சைட் வந்து ஐடிஎஸ்ஏ ரம்யா. ஸோ எல்லா டாபிக்ஸுமே யூ கேன் யூஸ் ஐடிஎஸ்ஏ வெப்சைட்ஸ். கிஷோர் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. வி வில் டிஸ்கஸ். பிடிஎஸ்சி கூட கேட்டிருக்கீங்க. ஐ வில் அட்ரஸ். டெக்ஸ்ட் பண்ணிடுங்க இண்டிவிஜுவலாக டெலிகிராம். ஓகேங்க. ஓகே. தேங்க்யூ ஆல். வில் ஸ்டாப் நவ்.